மிஸ்ஸஸ் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. எங்க அவங்க கொஞ்சம் கூப்பிடுங்க. வரும். வணக்கம் ரமணி மேடம். ஹலோ ஹலோ, உங்க பேர் என்ன? வித்யாவா? திவ்யாங்க. திவ்யா. ஓகே, திவ்யாங்க. வெல்கம் டு அவர் ப்ரோக்ராம். உங்க பொண்ணு தான் சபிதாவா? இல்ல இல்லைங்க, அது வேறயா? அது வேற. அது எங்க? வேற பொண்ணுங்க. ஓகே, சபிதா இருக்காளா? பார்க்கலாமா அவளை? வீடியோல வர சொல்லி இருக்கிறேங்க. அந்த பொண்ணு இப்ப எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஓ, அப்படி வீட்ல இருந்து வரலா? அன்மியூட் பண்ண தெரியலீங்களாமா, எனக்கு ஃபோன் கால் பண்ணியிருந்தாங்க. இல்ல, அவகிட்ட சொல்லுங்க, மைக் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணா அது இப்படி கிராஸா இருக்கும், அதை எடுத்துடணும், அவ்வளவுதான். அதான் சரி. சபிதா ஜாயின் பண்ணி இருக்காங்க. அவங்க சபிதா வந்து அவங்க ஜெயகிருஷ்ணனோட ஏதோ ரிலேட்டிவ், சின்ன பொண்ணா அது. அன்மியூட் பண்ண சார். அவளுக்கு அன்மியூட் பண்ண தெரியலன்னு சொன்னாங்க. உங்களுக்கு நீங்க பண்ணலாமா? அன்மியூட். ரமணி எல்லாம் மியூட்ல இருக்கீங்க. ரமணி, ஐ காண்ட் ஹியர் யூ. யூ ஆர் இன் மியூட். எல்லாருமே அன்மியூட்ல இருக்காளே சார். ரமணி, எவ்ரிவன் இஸ் இன் அன்மியூட் மோட். நானும் ஜெயகிருஷ்ணன் தான் பேசுற மாதிரி இருக்கும். வினய் சார். தீதி, நாங்க எல்லாம் செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 1 minute. ஓகே. இந்த பையன் பேர் என்னது ஜெயகிருஷ்ணன்? இந்த பையன் பேர் என்னது? இந்த பையன் பேரு? ஆமா, உங்க சின்ன பையன் உட்காந்துருக்காங்க. அவன் பேர் என்னது? என்ன பேரு? கேக்கல. ஜெயக்குமாரா? இன்னும் ஒரு வாட்டி சொல்லு, கேக்கல. ஹரிஷா. ஓகே, வெல்கம். நீ இது நல்லா படிச்சுக்கோ. இந்த யோகானா என்ன தெரியுமா? நம்ம உள்ள பவர் வெளியில கனெக்ட் ஆகும். வெளியில உள்ள பவர் கூட அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிப்புல. நீ ஃபர்ஸ்ட் வருவ, கெட்ட வழக்கெல்லாம் படிச்சுக்க மாட்டேன். ரொம்ப நல்லது. அப்பா அம்மா கூட உட்காந்து பண்ணுன்னா தியானம் சொல்லித்தரோம். எல்லோருக்கும் வணக்கம். Facebook வழியாக இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பை சேர்ந்து கொண்டதற்கு ஜூம் வழியாக இணைந்திருக்கும் அன்பர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இன்னும் நமது தியான வகுப்பு, இன்று ஞாயிற்றுக்கிழமை தியான வகுப்பு இன்னும் ஒரு 5 நிமிஷங்களில் ஆரம்பித்து விடுவோம். அதுவரை சற்று பொறுமையாக இருங்கள். பேஸ்புக்கில் இணைந்திருப்பவர்கள் உங்களது முதல் தடவை என்று சொன்னால் உங்களது பெயர் மற்றும் பேஸ்புக்கில் இணைந்திருப்பவர்கள் முதல் தடவை என்று சொன்னால் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் இடம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட் வழியாக எங்களுக்கு அறிய தாருங்கள். உங்களுடன் தொடர்பு கொள்வதற்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். நாங்கள் எங்களது தொடர்பு விவரங்களையும் கமெண்ட் வழியாக உங்களுக்கு தருகின்றோம். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நமது வகுப்பு இன்னும் 5 நிமிடங்களில் ஆரம்பமாகிவிடும். அனுஷா மேம் வணக்கம். தனுப்பிரியன் வணக்கம். ஏவி அண்ட் கிளியக்கா வணக்கம். நான் இப்போ எல்லாரையும் மியூட் பண்ண போறேன். ஜூம்ல நம்ம ஆரம்பிக்க போறோம். சுபா வணக்கம்.
சுபா வணக்கம். வந்திருக்காங்க, சுபா சங்கர். சுபா சங்கர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வெரி ஹாப்பி டு see you சுபா. தேங்க் யூ மேம். தேங்க் யூ so much. அனுஷா, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். மதனா வணக்கம். மதனா வந்துச்சு. மதனா தீதி வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வாங்க Facebookல வாங்க. தனுப்பிரியன் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தனுப்பிரியன் ஜெய் ஸ்ரீ வணக்கம் மாதாஜி. என்னோட சைடுல இருந்து. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. சுபாஷ் சங்கர், ஷபிதா, ஜெயகிருஷ்ணன் சார், எவ்ரிவன் வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். Sabitan, some new person is there, na? சின்ன குழந்தையாம் அது. ஜெயகிருஷ்ணனோட அரசன் தெரிஞ்சுவா. சோ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபேஸ்புக்கில் அல்லது follow others please. Can you unmute other people because it's a disturbance, the noise coming from other people. ஸோ எல்லோருக்கும் வணக்கம். ஜூமில் இணைந்திருப்பவர்கள், ஃபேஸ்புக்கில் இணைந்திருப்பவர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்று புதிதாக வந்திருப்பவர்களுக்கும் வணக்கம். புதிதாக வந்திருப்பவர்கள் எங்களை பின்பற்றுங்கள். நீங்கள் பிறகு விளக்கமாக எதுவும் விளங்கவில்லை என்றால் நீங்கள் பிறகு விளக்கமாக விளங்கிக் கொள்ளலாம். மிக்க நன்றி எல்லோருக்கும். இன்று எமது தியானத்தை லலிதா மேம் நடத்துவார். So Lalita ma'am, over to you. வணக்கம் எல்லோருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா ரமணி மேடம்? Yes, yeah. Okay. நீங்க அந்த இது போடுங்க. Music. Yeah. Yeah. You have to put that PowerPoint. PowerPoint is already there. எனக்கு வரவே இல்லையே. Oh. எனக்கு வரல. அப்ப அந்த அடுத்தது போடுங்க. நான் லேப்டாப்ல தான் இருக்கேன். எல்லாருக்கும் வந்திருக்கா கேளுங்க. பாக்கி உள்ளவங்களுக்கு. So PowerPoint தேவையில்லை தானே தீதி? நீங்க இல்ல இப்ப நியூ கமர்ஸ் இருக்காங்க இல்லையா, நான் 3 பாயிண்ட் பண்ணணும் இல்லையா. சோ மாதாஜி போட்டோ வேணுங்க எனக்கு. நாங்க PowerPoint இங்க எங்கட ஸ்கிரீன்ல எல்லாம் வேற அவங்களுக்கு எல்லாம் வரதா கேளுங்க. ஜெயகிருஷ்ணன் அவங்களுக்கு எல்லாம். உங்கள் எல்லாருக்கும் திரையில PowerPoint இன்ஃபர்மேஷன் வருதா? இப்ப வந்துருது. இப்ப வந்துருது. ஓகே சரி. நான் இப்ப you have to do something for your computer. No, I've already done it. I went somewhere, so I got it. This is like happening over and over again. So yeah, I will do it now. That was iPad, you know. Here I should get it. So now I started getting. All right, please Didi start. ஓகே எல்லோருக்கும் வணக்கம். இப்போ உங்களுக்கு சஹஜோகாங்கிறது என்னதுன்னு சொல்லித்தரோம். சஹஜானா நம்ம கூட பிறந்த ஒரு சக்தி. யோகம்னா நம்மள அதை வந்து அதாவது நம்மள இணைக்கிறது கடவுள் சக்தி கூட. நம்ம உள்ள ஒரு கடவுள் சக்தி இருக்கு. ஆனா அது நமக்கு தெரியாமே இருக்கு. ஆனா நமக்கு தெரியும் உள்ள இருக்குன்னு. ஆனா அது எப்படி நம்ம இப்போ ஃபோன் எப்படி கனெக்ஷன் ஆகுது அது மாதிரி நம்மள அது கூட இணைக்கிறது.
ஸோ இது வந்து அதாவது ஃபேன் இருக்கு, காத்து எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா நம்ம எதுக்கு ஃபேன் போடுறோம்? கொஞ்சம் கூட ஜாஸ்தி காத்தை பத்தி தெரியறதுக்கு நம்ம ஃபேன் போட்டா நம்ம மேல காத்து அடிக்குது. அது மாதிரி இது வந்து ஒரு நம்ம உள்ள சக்தி வெளியில உள்ள சக்தி கூட கனெக்ஷன் நம்மளுக்கு தெரிய தொடங்கிடும். அதுக்கு பேர் யோகான்னு பேரு. யோகா மீன்ஸ் கனெக்ஷன் வித் காட். அதாவது இணைக்கிறது. கடவுள் கூட கடவுளின் சக்தி கூட நம்மளோட உள்ள சக்தியை இணைக்கிறது. ஸோ இந்த சக்தி நம்ம நம்மளோட ஜீரணம், நம்மளோட பிளட் சர்க்குலேஷன், நம்மளோட ரத்த ஓட்டங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு நல்லதன்மா வந்து உள்ள ஆல்ரெடி இருக்கு இல்லையா? அப்போ அது கனெக்ட் ஆனோம்னா உங்களுக்கு வந்து ஜாஸ்தி அதோட சக்தி கிடைக்கிறது. அதனால அதுக்கு 3 ஸ்டெப் நான் சொல்றேன். நீங்க வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க இப்போ இந்த நம்மளோட 2 கையும் இப்படி வச்சுக்கோங்க, திறந்து வச்சுக்கோங்க எல்லாரும். இத வந்து நீங்க இப்போ கேட்கணும். கேட்காம கிடைக்கவே கிடைக்காது. இது நீங்க கேட்டே ஆகணும். தீதி, நான் வந்து என்னோட வீடியோ ஆன் பண்ணட்டுமா இல்ல ஆஃபா இருக்கட்டுமா வீடியோ? ஹலோ 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 தீதி. Video on. ஓகே, எல்லாருக்கும் தெரியறது இல்ல, நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? ஓகே, தெரியாட்டா சொல்லுங்க நீங்க சாட் பாக்ஸ்ல வந்து. இப்ப வந்து நம்மளோட 3 நம்ம உடம்புல வந்து என்னெல்லாம் இருக்கு? 7 சக்கரா, 3 நாடி. நம்ம உடம்புல 3 நாடி, அதாவது இடது பக்கத்து நாடி, வலது பக்கத்து நாடி, நடுத்த நாடி. இடது பக்கத்து நாடி சந்திரன் கூட கனெக்டட், வலது பக்கத்து நாடி சூரியன் கூட கனெக்டட். ஓகே, அதாவது நம்ம உள்ள அந்த சக்திகள் இருக்கு. ஸோ இப்போ வந்து இடது பக்கத்து நாடுல உங்களுக்கு என்னெல்லாம் மனசுல ஆசைகள் இருக்கோ, இச்சைகள் இருக்கோ, அது இடது பக்கத்துல இருந்து வரும். அது மாதிரி அது வந்து கடந்த காலத்தோட ஃபுல்லா எல்லா இதுவும் அதுல ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த இதுல. அதுக்கப்புறம் நம்மளோட வலது பக்கத்துல இருக்கிற நாடி வந்து வருங்காலத்தை பத்தி நம்ம எப்போ நினைக்கிறோம். இப்போ வருங்காலத்தை பத்தி நினைக்கிற சக்தி வந்து நமக்கு வலது பக்கத்துல இருந்து வரும். அது வந்து சூரிய நாடின்னு சொல்லுவாங்க. சூரியன் கூட கனெக்ட். இப்போ இது 2ம் நம்மளுக்கு சமநிலையில ஆகும்போது, நம்ம தியானம் பண்ணும்போது இது 2 சமநிலையில ஆன உடனே நம்மளுக்கு நடுவுல உள்ள ஞான சக்தி, நடுவுல உள்ள சக்தி வந்து நமக்கு எல்லா ஞானங்கள்லாம் கொடுக்க தொடங்கும். நம்ம பண்ற தப்ப நமக்கு சொல்லிக் கொடுக்கும். எல்லாமே இந்த சில பேருக்குலாம் ஆல்ரெடி அந்த பவர் இருக்கும். ஆனா அதை நம்ம வெளியில கூட கனெக்ட் பண்றதுதான் இப்ப சஹஜோகால பண்ண போறோம். ரொம்ப ஈஸி மெத்தட். ஜஸ்ட் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு தியானத்துக்கு மூலம் அந்த சக்தி கிடைக்க தொடங்கும், தெரிய தொடங்கும். இப்போ உங்களுக்கு அதோட விழிப்புணர்வு கொடுப்போம். உங்க உள்ள சக்தியோட விழிப்புணர்வு. இப்போ 3 ஸ்டெப் பண்ணலாம் அதுக்கு. முதல்ல இந்த 2 கையும் திறந்து வச்சுக்கோங்க. ஃபுல்லா திறந்து வச்ச உடனே நீங்க வந்து வேண்டிக்கணும். உள்ளுக்குள்ள நீங்க வந்து கேட்கணும். கேட்டாதான் இது கிடைக்கும். நாங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, உங்களை கட்டாயப்படுத்த முடியாது இதுல. அப்ப நீங்க 2 கையும் திறந்து வச்சுட்டு ஸ்ரீ மாதாஜி வந்து இதை கண்டுபிடிச்சவங்க. அதனால நாங்க அவங்கள ஒரு தாயா மதிக்கிறோம். எங்களோட ஒரு சொல்லி வழிகாட்டிய ஒரு குருவா மதிக்கிறோம். அதனால நம்ம அவங்க போட்டோக்கு நேரம் வைக்கும்போது நம்ம உள்ள குண்டலினிங்கிறது நம்மளோட கீழே பாருங்க, அந்த ட்ரையாங்குலரா இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இந்த ட்ரையாங்குலரா அந்த முக்கோண வடிவில இருக்கு பாருங்க, அது வந்து குண்டலினி சக்தி. நம்ம உள்ள அம்மா, அதாவது நம்ம அம்மா இந்த சரீரம் கொடுத்தாங்க. ஆனா உள்ள இன்னொரு அம்மா இருக்காங்க, நம்மளோட ஃபுல் சிஸ்டமை பாத்துக்கிறாங்க. நம்மளோட இந்த இந்த நம்மளோட இந்த 3 நாடி, இந்த 7 சக்கரா. உங்களுக்கு தெரியுதா? 7 சக்கரா முதல்ல ஒண்ணு கீழே இருக்கு, நம்ம உட்கார்ற இடத்துல ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறமா ஒண்ணு வந்து இது எல்லோ கலர்ல இருக்கும், அது சுவாதிஷ்டான சக்கரா. கீழே உள்ளது மூலாதார சக்கரா. அப்புறம் நடுவுல அப்புறம் கிரீனா வயத்தை சுத்தி இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு பவசாகரம். அதுக்கப்புறம் நடுவுல இருக்கு கிரீனா, அது வந்து நாபி சக்கரம். ஓகே, அதுக்கப்புறம் 4வது வந்து இது அநாகத சக்கரம். அதுக்கப்புறம் விசுத்தி சக்கரம் தொண்டை பாகத்துல இருக்குது. அநாகத சக்கரம் நடு நெஞ்சு பகுதியில இருக்கு. இது தொண்டையில இருக்கிறது விசுத்தி சக்கரம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 3 நாடியும் சேருது பாருங்க, அந்த இடத்துல வந்து நம்மளோட ஆக்னிய சக்கரம். இதாவது நம்ம எல்லாரையும் மன்னிக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க மன்னிக்கிற சுபாவத்தை எடுத்துட்டு வரணும். அதெல்லாம் சேர்ந்து நம்மளோட சஸ்திரத்துல உச்சந்துரையில நம்மளுக்கு பாருங்க 1000 இதழ்களோட அது நமக்கு கனெக்ஷன் ஆகும். கனெக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் ஆக தொடங்கும். ஒன்னா குளிர்ச்சி, இல்லைன்னா சூடு. ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போ வந்து மூடி கிடக்கு. இப்போ நான் வந்து அதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மாதாஜியோட அனுகிரகம் மூலமா, அவங்க ஆசீர்வாதம் மூலமா அது ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க உள்ளேந்து பக்தியோட அதை கேட்கணும். அம்மா தாயே, எனக்கு குண்டலினி தாயே, தயவு செய்து எனக்கு குண்டலினே என்னுடைய சஸ்தாரத்தில், அதாவது என்னோட உச்சந்தலையில் விழிப்புணர்வு தாருங்கள். என்னை இணைத்து விடுங்கள். என்னை பரமாத்மாவுடன் இணைத்து விடுங்கள் அப்படின்னு உள்ளேந்து ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப தயவு செஞ்சு கேட்கணும்.
அவங்க கிட்ட 2 கையும் ஓப்பனா வச்சுன்னு கேட்கணும். அப்பதான் அவங்க தருவாங்க. ஏன்னா அவங்க உங்களோட ஃப்ரீடத்தை, உங்களோட சுதந்திரத்தை மதிக்கிறவங்க. அதனால நீங்க கேட்டாதான் ஓடி வந்து கொடுப்பாங்க. அப்ப நீங்க 2 கையும் திறந்து வச்சு இந்த வலது கையில பாத்துக்கோங்க நான் எப்படி பண்றேன்னு. வலது கையை வந்து இந்த லெஃப்ட் ஹார்ட்ல, அதாவது இடது பாகத்து ஹிருதயத்துல வச்சுக்கணும். இடது கை இந்த திறந்தே இருக்கணும். போட்டோக்கு நேரம் மாதாஜி போட்டோ இருக்கு பாருங்க, அது திறந்தே இருக்கணும். அப்புறம் நம்ம அதை வச்சு அங்கே கேட்கணும். நான் என்ன சொல்லணும்னா, இங்க வந்து நான் ஒரு ஆத்மா. நான் சொல்றேன் என்ன பண்ணணும்னு. முதல்ல இந்த ஸ்டெப்பை பார்த்துக்கோங்க. வலது கையை வந்து இடது இதயத்துல வச்சுக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் நான் சொல்றதை சொல்லிட்டு கண்ணை மூடணும் அந்த டைம்ல. இப்போ கண்ணை திறந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் கண்ணை மூடி பண்ணணும் இந்த செயல்கள். அப்புறம் இந்த வலது கையை வந்து நம்ம நெத்தி பாகம் அங்க கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு நான் எல்லாரையும் மன்னிச்சுட்டேன், அதுவும் நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா இந்த வலது கை நல்லா திறந்து விரல நல்லா விரிச்சு உச்ச தலையில வச்சு இப்படி அழுத்தி இப்படி இது பண்ணணும். நல்லா அழுத்தி சுத்தணும். கிளாக் வைஸ் கடிகாரத்தோட இதுல சுத்தணும். எல்லாருக்கும் நான் பண்ணது தெரிஞ்சுதா? எல்லாருக்கும் தெரிஞ்சுதா ரமணி? என்னோட வீடியோ தெரியுதா ரமணி மேடம்? எஸ் தீதி, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஏன்னா என்னோட வீடியோ எனக்கு வரல, ஒன்லி மாதாஜியோட அந்த ஃபுல் இது வந்திருக்கு. ஓகே. இப்ப எல்லாரும் கண்ணை முடிக்குங்க, கையை திறந்து வச்சுக்கோங்க. யாரெல்லாம் நாற்காலியில உட்காந்துருக்கீங்களோ அவ 2 காலையும் பூமியில தனித்தனியா பதிச்சு வச்சுக்கோங்க. சேர்த்து வைக்காம கொஞ்சம் தனியா வச்சுக்கோங்க 2 காலையும். ஏன்னா இது பூமி தேவி வந்து நமக்கு ஒரு சக்தி கொடுப்பாங்க உள்ள. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது காந்த சக்தி நமக்கு பூமியில இருந்து வரும். அதனாலதான் நம்மளால நிக்க முடியறது எல்லாமே காந்த சக்தினால நம்ம நிற்கிறோம். ஸோ நீங்க இப்போ பூமியில பதிச்சு வச்சுக்கோங்க. யாரெல்லாம் சேர்ல இருக்காங்களோ, யாருக்கு கீழே உட்கார முடியலையோ அவங்க எல்லாம் காலை அப்படி வச்சுக்கோங்க. இப்ப 2 கையும் திறந்து வச்சுக்கோங்க. இப்போ வலது கைய இடது ஹிருதயத்துல, உங்களுக்கு தெரியலன்னா என்ன பாத்துக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. இப்ப எல்லாரும் கண்ணை திறக்கவே கூடாது. யாரு கண்ணாடி போட்டிருக்கீங்களோ கண்ணாடி எல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா நம்ம கண்ணை மூடி ஏன் பண்ணணும்னா நம்மளோட ஃபுல் கவனம் நம்மளோட உள்ள போகணும். ஓகே. யாரெல்லாம் முன்னாடில இருந்து பண்றவங்களும் இதெல்லாம் பண்ணலாம். புதுசா வந்து 2 வாரம் ஆனவங்களும் இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு நம்மளுக்கு நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அந்த பவர். ஸோ இப்போ வந்து இடது கையை இந்த போட்டோ காமிக்கிறாங்கல்ல கம்ப்யூட்டர்ல அவர் போன்ல, அந்த போட்டோக்கு நேரம் இடது கையை வச்சுட்டு வலது கையை இடது பாகத்துல வச்சுட்டு கண்ணை மூடிட்டு இங்க வந்து என்ன சொல்லணும்னா, தாயே நான் ஒரு தூய ஆத்மா. இது நிறைய வாட்டி சொல்லுங்க. உங்க பாடி எல்லாம் லூஸா வச்சுக்கோங்க, லகுவா உட்காருங்க எல்லாரும். தாயே நான் ஒரு தூய ஆத்மா, எனக்கு இந்த சக்தியை தாருங்கள். எனக்கு விழிப்புணர்வை, ஆத்மாவின் விழிப்புணர்வை தாருங்கள். தாயே நான் ஒரு தூய ஆத்மா. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து கவனம் ஃபுல்லா உங்களோட இதயத்துல போடுங்க. கண்ணை மூடி வைங்க, யாரும் கண்ணை திறக்காதீங்க. தாயே நான் ஒரு தூய ஆத்மா. நான் இந்த சரீரம் கிடையாது, இந்த புத்தி கிடையாது, இந்த அகங்காரம் கிடையாது. நான் ஒரு ஆத்மா. இப்ப இந்த கைய நெத்தி பாகத்துல வச்சு கொஞ்சம் குனியணும். இங்க என்ன சொன்னா அழுத்தி பிடிச்சுக்கோங்க நெத்திய, உங்களோட நெத்தி பாகத்துல ஃபார்ஹெட் அழுத்தி பிடிச்சுண்டு இங்க சொல்லணும், தாயே நான் எல்லோரையும் மன்னித்து விட்டேன், நான் என்னையும் மன்னித்து விட்டேன். யாரையும் நினைக்காதங்க, மன்னிக்கணும் எல்லாரையும். தாயே நான் எல்லோரையும் மன்னித்து விட்டேன். தாயே நான் என்னையும் மன்னித்து விட்டேன். நல்லா அழுத்தி 2 சைட்லயும் பிடிக்கணும் நெத்தியோட. இது சொல்லணும், தாயே நான் எல்லோரையும் மன்னித்து விட்டேன், நான் என்னையும் மன்னித்து விட்டேன். இப்ப இந்த கையை நல்லா விரிச்சுட்டு எல்லா விரலையும் விரிச்சுட்டு உச்சந்தலையில, நம்மளோட உச்சந்தலை இருக்குல்ல, அங்க கையை வச்சு 7 தரம் இப்படி சுத்துங்க. நல்லா கிளாக் வைஸ், அதாவது கடிகாரம் எப்படி சுத்துறது அது மாதிரி இப்படி சுத்தணும். இங்க பிரார்த்தனை பண்ண ரொம்ப மனசார கேட்கணும். தாயே நான் உன்னிடம் வந்துள்ளேன், தயவு செய்து எனக்கு இந்த ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். என்னை பரமாத்மாவுடன்
ஜோடித்து விடுங்கள். பரமாத்மன் சக்தியுடன் என்னை இணைத்து விடுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா. நான் எல்லோரையும் மன்னித்து விட்டேன். எனக்கு இந்த ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். ரொம்ப மனசால பக்தியோட கேளுங்க. இப்ப 2 கையும் நம்ம மடியில கொண்டு வாங்க. ஒரு 2 செகண்ட்க்கு கண்ண மூடியே தியானம் பண்ணுங்க. இப்ப நம்ம 2 கையும் மேல, நான் சொல்ல மறந்து போயிட்டேன், 2 கையும் மேல பண்ணணும். பாத்துக்கோங்க வேணா என்ன. இப்ப கண்ணை மூடிடுங்க. இங்க நம்ம சொன்னோம், இதுதான் பரமாத்மாவின் சக்தியா, இதுதான் பரமாத்மாவின் அன்பா, அப்படி 2 கையும் மேல வச்சு உங்களுக்கு கையில தெரிய தொடங்கும். இப்ப கைய கீழே கொண்டு வாங்க. மடி மேல திறந்து வச்சுக்கோங்க. நான் இத பத்தி உங்களுக்கு சூடா வந்துதா கூலா வந்துதான்னு லாஸ்ட்ல கேட்கிறேன். யாருக்கெல்லாம் என்னமே வந்ததுன்னு அப்புறமா நீங்க எல்லாம் உண்மையை சொல்லணும். வரலைன்னா நாங்க செகண்ட் டைம் கொடுப்போம். பட் எல்லாருக்கும் வந்திருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு வீட்டுல எப்படி பண்ணணும், நம்ம எப்படி இந்த 3 நாடியும் 7 சக்கரவும் சுத்திகரிக்கணும்னு எல்லோருக்குமே சொல்றேன். எல்லாருமே கேளுங்க. இப்ப நம்மளோட 2 கையும் பூமியில அப்படி நாற்காலி உட்காண்டவங்க அப்படி தொங்க விட்டுக்கணும். 2 கையும் பாத்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரி வச்சுக்கணும் கைய. தெரியுதா? இது நாற்காலில உட்காந்து அது மாதிரி கீழே உட்காருங்க. பூமி தாயை தொட்டு 2 கையும் தொட்டு இங்க பிரார்த்தனை செய்யணும் உள்ளுக்குள்ள. பூமி தாயே, உள்ளில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் பூமியில் இழுத்துக் கொள்ளுங்கள். என்னோட 3 நாடி 7 சக்கரத்தில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் பூமியில் இழுத்துக் கொள்ளுங்கள் தாயே. என்னுடைய எல்லா 7 சக்கரங்களும் 3 நாடையும் தூய்மைப்படுத்தி தாருங்கள் தாயே. அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு, எல்லாம் கண்ணை மூடின்னு தான் பண்ணணும்னா அப்பதான் தியானம் அது. இப்போ இடது கையை இதுக்கு போட்டோக்கு நேரம் வச்சுக்கோங்க. மாதாஜியோட போட்டோக்கு நேரம். வலது கைய பூமியிலேயே இருக்கட்டும். இப்ப நம்ம இடது நாடி, அதாவது இடது நாடியில சந்திரனோட சக்தி இருக்கு, குளிர்ச்சி சக்தி. அதுல ரொம்ப ஜாஸ்தியா எதிர்மறை சக்திகள் இருந்தா நம்மளுக்கு அது பூமி தேவை சரி பண்ணி கொடுப்பாங்க, தூயப்படுத்தி கொடுப்பாங்க. இப்ப லெஃப்ட் கைய மாதாஜிக்கு நேரம், வலது கைய பூமியில வச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணும். யாரெல்லாம் ரொம்ப சோம்பேறியா இருக்கா, ரொம்ப கடந்த காலத்தை பத்தி ரொம்ப துக்கப்படுறாங்க, ஏதாவது நம்ம வீட்டுல ஏதாவது நடந்துட்டு அதை பத்தி நினைக்கிறாங்க, இதெல்லாம் சக்தியும் எதிர்மறை சக்திகள். ஏன்னா நம்ம இப்ப நிகழ்காலத்துல தான் இருக்கணும். நம்ம கடந்த காலத்திலயும் இருக்கக்கூடாது, எதிர்காலத்திலயும் இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு இந்த சக்தியை தூயப்படுத்தி சமநிலைப்படுத்தி கொடுப்பாங்க குண்டலினி அம்மா. நம்ம பூமி தத்துவம் கூட குண்டலினி அம்மா அதெல்லாம் பூமி தத்துவத்துல இழுத்துக்கிறதுக்குள்ள சக்தி கொடுப்பாங்க. அப்போ இடது கைய போட்டோக்கு நேரம் வச்சுட்டு, மாதாஜியோட போட்டோக்கு நேரம் வச்சுட்டு, வலது கைய பூமியில வச்சு இங்க என்ன பிரார்த்தனை பண்ணா, என்னோட இடது பாகத்தில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளும் கெட்ட சக்திகளும் எல்லாத்தையும் பூமியில் ஈர்த்து கொள்ளுங்கள். எனக்கு என்னோட இடது நாடியை தூயப்படுத்தி தாருங்கள், இல்லைன்னா சந்திர நாடியை தூயப்படுத்தி தாருங்கள். சன்ஸ்கிரிட்ல இதை இடா நாடி சொல்லுவாங்க. அது நாங்க அப்புறமா மொள்ள சொல்லித்தரோம். 2 நிமிஷம் கண்ண முடின்னு உட்காருங்க. நம்ம உடம்புல ஏதாவது வலிகள் இருந்தா கூட இப்படி பண்ணும்போது சரியாயிடும். இப்போ வலது கைய மடியில கொண்டு வாங்க. என்ன பாத்துக்கோங்க. இடது கைய ஆகாசத்துக்கு நேரம் வச்சுக்கணும். என்ன பாத்துக்கோங்க. இப்படி வலது கை இப்படி, இடது கை இப்படி ஆகாசத்துக்கு நேரம். இங்க என்ன ஆகும்னா சூரிய நாடி தூயப்படுத்தி தருவாங்க. அப்போ இங்க என்ன சொல்லணும்,
தாயே, குண்டலினி தாயே, என்னுடைய சூரிய நாடியை இல்லைன்னா வலது பக்கத்து நாடியை, நாடில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் அதிகமான வெப்பத்தையும் ஆகாச தத்துவத்தில் இழுத்துக் கொள்ளுங்கள். ஆகாய மார்க்கமாக இழுத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய சூரிய நாடியில் வலது பக்கத்தில் நாடில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் ஆகாச தத்துவத்தில் இழுத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய அதிகமான வெப்பம், என் உடலில் உள்ள அதிகமான வெப்பத்தை ஆகாச தத்துவத்தில் இழுத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு சமநிலை ஆகும். இப்ப 2 கையும் நம்ம மடியில வச்சுக்கணும், இல்லைன்னா நம்ம இருதயத்துக்கு நேரம் வச்சிருந்தா ரொம்ப நல்லா உங்களுக்கு தெரியும். 2 கையும் பார்த்துக்கோங்க. அப்படி இருதயத்துக்கு நேரம் வச்சுக்கணும். இப்ப இங்க என்ன பிரார்த்தனை பண்ணா, குண்டலினி தாயே, எனக்கு 2 நாடியும் சமநிலைப்படுத்தி எனக்கு நடு நாடியை எனக்கு என் உச்சந்தலையில் வந்து என்னை பரமாத்மாவுடன் இணைத்து விடுங்கள். எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். எனக்கு சமநிலையை தாருங்கள். எனக்கு நிர்விச்சார நிலையை தாருங்கள். எண்ணமற்ற நிலையை தாருங்கள். நிர்விச்சாரம்னா எண்ணமற்ற நிலை. சோ எனக்கு எண்ணமற்ற நிலையை தாருங்கள். உங்களோட கவனத்தை வந்து உச்சந்தலையில வச்சுக்கோங்க. அப்படியே 2 கையும் மடியிலேயே திறந்தே வச்சுக்கணும். இப்ப வந்து உங்களுக்கு மாதாஜியின் அறிவுரை போடுவோம். ரமணி மேடம், மாதாஜியின் அறிவுரை போடுங்க. இந்த அறிவுரை கேட்கும்போது கம்ப்ளீட்டா நம்ம வந்து அப்படியே தியானத்துல இருக்கணும். அப்படியே கேட்கணும். அப்படி உங்களுக்கு அதை தொடர்ந்தும் பார்க்கலாம். அவங்க தமிழ்ல அது போடுவாங்க. ரமணி இல்லைன்னா வினய் சார், ப்ளீஸ் அறிவுரை போடுங்க. இப்பொழுது நாங்கள் ஒரு 2 minutes 2 நிமிடம் தியான இசையை கேட்டு இந்த தியானத்தை கொஞ்ச நேரம் தொடருவோம். பிறகு நாங்கள் அன்னையின் உரையை கேட்போம். இல்லாட்டி அந்த சாஸ்திர மியூசிக்கை போடுவோம். அப்ப
focus me? Can you focus me? இப்ப மாதாஜியோட அறிவுரைகள் இல்லையா ரமணி? Yes. So இப்பொழுது நாங்கள் அன்னை வந்து எமது 6 எதிரிகள், ஆத்மாவின் 6 எதிரிகளை பற்றி உரை ஆற்றுவார். அந்த உரையை நீங்கள் உங்கள் கவனத்தை தலை உச்சியில் வைத்து கைகள் இரண்டையும் திறந்து கேளுங்கள். தமிழ் சப்டைட்டில் கீழே போகும், உரை ஆங்கிலத்தில், தமிழ் சப்டைட்டில் கீழே போகும். அதை கவனமாக கேளுங்கள். அதன் பிறகு நாங்கள் அதற்குரிய கூடிய விளக்கம், அந்த 6 எதிரிகள் அதை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்வது என்பது பற்றிய கூடிய விளக்கம் நாங்கள் அதுக்கு பிறகு பார்க்கலாம். ஸோ இந்த உரை கேட்கும் போது நீங்கள் தியானத்தில் இருந்து கேளுங்கள். உங்கள் கவனத்தை தலை உச்சியில் வைத்து நீங்கள் கேளுங்கள். இது ஒரு 10 நிமிட உரை. அதுக்கப்புறம் பந்தன் சொல்லி கொடுக்கலாம் இல்லையா ரமணி? There are Shadripus, there are 6 enemies human beings have. But in the modern times, they are multiplied, I think. The first one is the lust. Kill your lust. The lust that is today finishing the West more than the greed. So first is kill your lust. Then kill your anger. There are certain people who have a built-in response that as soon as they see somebody, they get into anger. If a white man sees a black man, he gets into an anger. A black man sees a white man, he gets into anger. Is that right? I mean, God has made all kinds of skills. The life would be boring if you all had the same parts, skins, all of you looking the same. So he has made different types of beautiful people. But this anger can come from any source. This is what it is when you kill anger. Actually, you kill all your connections with the past, the responses, the conditionings you have had. Then the vanity that people have. I find it much more when I go to places where people call themselves bureaucrats, or they are in charge, like matrons, telling people what to do this, do that, do that.
This is the Krishna's finger. Using Krishna's finger on others. The vanity. The vanity that you are perfect. You are perfect. Nothing wrong with you. You are the best people. English think they are the best. Germans think they are the best. Italians think they are the best. Or say, the best of all are the Swiss people. This vanity, this falsehood has to be cut out. What have we achieved by being a certain nation? Let us see. What have we contributed? Belonging to a certain country. Those who only belong to the kingdom of God have achieved something. The rest of them are useless people, just finding some way to fight each other, to denounce others. And vanity is just like a balloon. If somebody just puts a pin into it, the whole thing, balloon will collapse. Then the worst of all is jealousy. And that is among Indians. Indians are very big jealous spots. Especially the Indians who are again in the government and the politics. But otherwise also there are jealousies. They'll always complain about other people and will be jealous. And also in the West, people are quite jealous, I must say. They are jealous of things which is most surprising. One day I was going in the car and one gentleman was very furious for nothing at all. So the another one tells me they are jealous because you are sitting in a Mercedes car. I said, but that's not mine, that's my husband's, you see. What is there to be jealous because I'm sitting in a Mercedes car? I mean, this is being a very stupid, nonsensical thing. But still, I can't believe you can be jealous of somebody because he has a Mercedes car. What does it matter? To me, it's a foreign idea. Absolutely can't understand. But there are stupid things like that. I can only understand one jealousy, that is between husband and wife. Little bit. Then the fifth thing that he asked us to kill is the attachment. Very important. This is my child, this is Indian also, more Indian. This is my cousin, this is my brother, this is my fiancé, this is my wife. Also in the West, the other way around is that they do not care for their children. They do not care for their mothers, they do not care for their fathers. They do not care for anyone whatsoever, but for themselves. That comes from the last one, is called as the greed. Because when you have greed, you don't care for anybody, you just want to have everything from another person. You want to grab another person of everything. Whatever another person has, you want to have it. But when you don't want to have it, everybody wants to give you. That's my case. I am very afraid to say even that this is nice, because immediately tomorrow I'll find it in my house. So this
the one which has done such a harm to the whole world. People have gone into great dominations and on other countries. For what? For these diamonds and nonsensical things like that. They have ruined their own lives, the progenies after progenies they have ruined. All their cunning they have used to ruin so many nations just to put them one against another, creating problems, doing all kinds of intrigue. Just for what? For greed, which is absolutely like cancer. Doesn't allow anybody else to exist. And then you start eating yourself out. It's a disease, I think, greed. And with that goes the miserliness. People become miserly. Then, where does this greed end up? After all, the money that accumulates or things that accumulate in your house, what happens to them? You want to use them. What's the matter with this one? No. Try to be, not to be, I have told you, otherwise I'll ask you to go out, all right? Concentrate. So what happens to the people who are greedy? They become miserly. They can't enjoy life. They cannot spend money because the greatest joy is in giving things to others, no doubt about it. And they cannot give any joy to anyone. They cannot create anything for the future progeny to see. So what happens to them? Their children, when they come in, they become wasted. They waste all their money. They lead a wasteful life. They get into wrong things and ruin themselves. So their children are born become miserly. So the vicious circle starts moving. He has said, kill all of them. These are your 6 enemies. ஒரு நிமிடம் நாங்கள் தியானத்தை தொடர்வோம். அன்னை ஸ்ரீ மாதாஜி சொன்னவைகள் பற்றிய உண்மைகளை நாங்கள் எமக்குள் உள்ளிழுத்து இந்த தியானத்தில் இருப்போம். உங்கள் கவனத்தை தலை உச்சியில் வைத்து எண்ணங்களை தவிருங்கள். தியான நிலை, அமைதி நிலையிலேயே நமது வளர்ச்சி நடைபெறுகிறது. எண்ணங்களை மன்னித்து விடுங்கள். இப்பொழுது நாங்கள் எமது குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். புதிதாக வந்தவர்கள் இந்த வீடியோவை பார்த்து பின்பற்றுங்கள். இந்த வீடியோவில் அன்னை அதை செய்து காட்டுகிறார். உங்கள் இடது கை உங்கள் நடுநாடியில் உங்களுடைய முள்ளந்தண்ட அடிப்பாகத்தில் இருந்து மேல் நோக்கி நகரும். நீங்கள் உங்கள் இடது கையை சுத்த தேவையில்லை. ஆனால் வலது கை உள்ளிருந்து வழியாக உங்கள் இடது கையை சுத்தும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அதை பின்பற்றுங்கள்.
மற்றவர்களுக்கு இது தெரியும் என்று நினைக்கிறேன். Like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up, like this, take it up, push back your head, and loosen your shoulders, and give it a twist. Now, you tighten up there. One. You'll see the result just now, the proof of it. Now, again do it. Take it up, push back, give another tight. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Now you see, you'll feel it more. Like this, and give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. Kavach to protect yours. It's very important. இதுக்கு போங்க 6 enemies of the soul. இப்பொழுது நாங்கள் அந்த ஆத்மாவின் 6 எதிரிகள் பற்றி பார்ப்போம். இது எமது ஸ்கிரிப்சர்ஸ், எமது ஆத்ம நூல்களில் இது பற்றி எல்லாம் முன்னரே சொல்லப்பட்டுள்ளது. காம, குரோத, லோப, மோக, மத்சர, மத. காமம் என்றால் ஆசை, குரோதம் கோபம், லோபம் பேராசை, மோகம் பந்தம் பாசம், மத்சர பொறாமை, மத தற்பெருமை. இந்த 6ம் எமது 6 சக்கரங்களுக்கு எதிரியாக உள்ளது. ஆசை, காமம் எமது மூலாதார சக்கரத்துக்கு எதிராக உள்ளது. அன்னை இது பற்றி பேசியுள்ளார். இது தேவையற்ற விருப்பங்கள், காமம் என்பவை. எது ஒன்றும் சமநிலையில் இருக்க வேண்டும். இதை எவ்வாறு நாங்கள் வெல்வது? இந்த 6 எதிரிகளும் எமக்குள் எமது ஆணவம் அல்லது
மமஹாரம், அகங்காரம் அல்லது மமஹாரம். எமது தலையில் நீங்கள் அந்த எங்களுடைய சூட்சும சரீரத்தில் பார்த்தீர்கள் என்றால் எமது இடது நாடி இடப்பக்கத்தில் வந்து எமது நெற்றியில் கிராஸ் பண்ணி எங்களோட வலப்பக்க தலைக்கு போகிறது. அதில் ஒரு நீல பலூன் மாதிரி இருக்கிறது. அது எமது மமஹாரம், எமது பழக்க வழக்கங்கள், கொள்கைகள். எமது வலது நாடி, அந்த மஞ்சள் நாடி மேலாக எமது வலப்பக்கத்தில் மேலாக வந்து எமது நெற்றியில் கிராஸ் பண்ணி வலது பக்கத்துக்கு போகிறது. அது அகங்காரம். சோ இந்த ரெண்டு எமது மமஹாரம் அகங்காரம் ஊடாக இந்த 6 எதிரிகளும் எம்மை ஆட்சி புரிகின்றன. சோ இவைகளில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். சோ மூலாதாரத்துக்கு வந்து காமம் எதிராக உள்ளது. சோ அதை நாங்கள் அளவாக வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வாறு? அதற்குத்தான் நமது சமூகத்தில் திருமணம் என்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது. சோ அது அதன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். அதே நேரம் நீங்கள் உங்கள் விருப்பங்களை தூய விருப்பங்களாக மாற்ற வேண்டும். தூய விருப்பம் எது? நாங்கள் பிறந்ததின் நோக்கம் இந்த 6 எதிரிகளையும் வென்று விடுபட்டு ஒரு தூய ஆத்மாவாக வந்து பரமாத்மாவை அடைவது. அதுதான் எமது தூய விருப்பம். இந்த தூய விருப்பத்துக்காக நாங்கள் எல்லாவற்றையும் துறந்து காட்டுக்கோ இமயமலைக்கோ இப்போது செல்ல தேவையில்லை. நாங்கள் ஒரு குடும்பத்தில் சமநிலையில் இருந்து கொண்டு இந்த ஆத்ம வாழ்வை நாங்கள் வாழலாம். 2வது சக்கரம் நமது சுவாதிஷ்டானம். இச்சக்கரத்திற்கு எதிரானது வந்து குரோதம், கோபம். கோபம் வந்து இந்த சக்கரத்தை வெகுவாக பாதிக்கும், சக்தி இழக்க செய்யும். இதை நாங்கள் எவ்வாறு வெல்வது என்றால், உங்கள் கோபத்தை கருணை அன்பாக மாற்ற வேண்டும். இப்போ ஒருவர் ஏன் நாங்கள் மற்றவர்களுக்கு கோபப்படுகிறோம்? அவர் செய்வது எமக்கு பிடிக்கவில்லை. சரியாக இருக்கலாம், பிழையாக இருக்கலாம், ஏதோ காரணத்துக்காக எமக்கு பிடிக்கவில்லை, கோபிக்கிறோம். அதை விட்டு எமது அன்பு கருணையால், அது பிழையாக இருந்தால் நாங்கள் அந்த அன்பு கருணையால் நாங்கள் அதை கோபப்படாமல், அதை முடியுமானால் நாங்கள் அதை திருத்தலாம், இல்லாவிட்டால் அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கலாம். சோ அது எம்மை வளம்படுத்தும். மற்றது 3வது சக்கரம் வந்து நாபி. நாபி சக்கரத்துக்கு எதிரானது வந்து லோபம், பேராசை. அன்னை இதை பற்றி நிறைய பேசினார். பேராசை என்றால் எமது உலக வாழ்வில் திருப்தியின்மை. பணம் இருந்தாலும் மேலும் மேலும் பணம் வேண்டும், பொருள் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று. ஆனால் உண்மையில் இதை நாங்கள் எவ்வாறு வெல்வது என்பது, நீங்கள் இருப்பதை கொண்டு திருப்தி அடைய முயற்சிக்க வேண்டும். மற்றது இயற்கையோடு வாழ பழக வேண்டும். இயற்கையானவற்றை, இயற்கை பொருட்களை பாவிக்க பழக வேண்டும். இதனால் நாங்கள் மிகவும் திருப்தியும் அமைதியும் அடைவோம். அத்தோடு பூமி மாதாவுக்கும் சமநிலை ஏற்படும். தேவையற்ற மேலதிகமான பொருட்களை வாங்கி வீணாக பணமும் செலவழித்து அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நாங்கள் உள்ளாகாமல், நாங்கள் ஒரு விவேகம் உள்ளவர்களாக எமது பணம், பொருள் என்பவற்றை நாங்கள் விவேகத்தோடு சமநிலையில் பாவிக்க பழக வேண்டும். இயற்கையோடு ஒன்றி வாழ பழக வேண்டும். வீட்டில் நிறைய தேவையில்லாத பொருட்களை சேர்ப்பது அவ்வளவு நல்லதல்ல.
மற்றது நமது அநாகதம் இருதய சக்கரம். இருதய சக்கரத்துக்கு எதிரி வந்து நமது பந்த பாசங்கள். ஒரு தலைப்பட்சமாக நாங்கள் பந்தம் பாசம் வைப்பதால் நமது சமநிலை குறைகிறது. நாங்கள் ஒருவரோடு பந்தம் பாசம் வைப்பதால் அவர்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள இயலாமல் இருக்கலாம். அவர்களின் பிழைகளை நாங்கள் பார்க்க தவறலாம். அதனால் நாங்கள் அவர்களையும் பிழையான வழிக்கு விட்டு செல்லலாம். உதாரணமாக எமது பிள்ளைகள் சொந்த பிள்ளை பிழைவிட்டால் அது பிழையாக பார்க்க மாட்டார். ஆனால் மற்றவர்கள் பிழைவிட்டால் அதே பிழை நாங்கள் அதை பிழையாக பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. சமமாக பார்க்கும் நிலை வந்தால் நாங்கள் மற்றவர்களையும் திருத்தி நல்லவர்களாக கொண்டு போற அந்த தன்மை எமக்கு வரும். அதுவே ஆத்ம தத்துவம். ஆத்மா வந்து எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் ஒரு திறன் கொன்றது. சோ அவ்வாறு நாங்கள் எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பதால் நாங்கள் அன்பு கருணை என்பவற்றை நாங்கள் சமமாக எம்மிடமிருந்து வெளிப்படும். அதனால் நிறைய நன்மைகள் ஏற்படும். ஐந்தாவது சக்கரம் நமது தொன்றையில் உள்ளது விசுத்தி சக்கரம். இதற்கு எதிர் வந்து நிர்மதம். மத்சர என்றால் பொறாமை, போட்டி பொறாமை. இதை வெகுவாக பாதிக்கும் இந்த சக்கரத்தை. இதை எவ்வாறு வெல்வது? நாங்கள் நினைக்க வேண்டும், உண்மையில் நாங்கள் ஒரு உலகின், ஒரு பிரபஞ்சத்தின், ஒரு சமூகத்தின் ஒரு பகுதி. நாங்கள் தனிப்பட்டவர்கள் அல்ல. தனியாக நாங்கள் வாழ முடியாது. நாங்கள் கூட்டாகத்தான் வாழ வேண்டும். மனிதர் வந்து கூட்டாக வாழும் ஒரு பிராணி என்று சொல்லலாம். நாங்கள் கூட்டாக வாழும் போது நாங்கள் பகிர்ந்து வாழ வேண்டும். நல்லவற்றில் போட்டி போடலாம். எவ்வாறு நான் அன்பு மற்றவர்களை எவ்வாறு அன்பு செலுத்துவது என்பதில் நாங்கள் போற்றி போடலாம். எமக்குள் நாங்கள் எப்படி நல்லவராக இருப்பது என்பதை பார்த்து நாங்கள் போட்டி போடலாம். உதாரணமாக ஒருவர் நல்லவராக இருந்தால் அவருடைய நற்குணங்களை பார்த்து நாங்களும் அப்படி வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் பொறாமை படக்கூடாது. இந்த பொறாமை வந்து இந்த சக்கரத்தை வெகுவாக பாதிக்கும். மற்றது ஆஞா சக்கரம் நமது நெற்றியில் உள்ளது. இந்த சக்கரத்துக்கு எதிரானது வந்து தற்பெருமை, அகங்காரம், கர்வம். இவைகள் எல்லாம் இந்த ஆஞா சக்கரத்தை வெகுவாக பாதிக்கும். இதை எவ்வாறு வெல்வது? நாங்கள் எமக்குள் இருக்கும் நற்குணங்களை நாங்கள் நினைத்து பெருமை கொள்ளலாம். எமக்குள் இருக்கும் நற்குணங்கள் அது எமக்கு நாங்கள் அதை ஒரு சுயமரியாதையோடு அந்த நற்குணங்களோடு நாங்கள் வாழ வேண்டும். அகங்காரம் கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் பணிவு இருக்க வேண்டும். எம்மை போல் மற்றவர்களையும் நாங்கள் நினைக்க வேண்டும். இதுதான் இந்த 6 எதிரிகளும் எமது 6 சக்கரங்களை பாதிப்பவை. அதை எவ்வாறு நாங்கள் வெல்லலாம் என்றது நாங்கள் இதில் தந்துள்ளோம். மற்றது சகஸ்ராரம். சத்தியம், தூய கவனம், ஆனந்தம் தருவது. சத்தியம் தவறுவீர்களானால் இது சகஸ்ரார சக்கரத்தை பாதிக்கும். இதுதான் இந்த 6 எதிரிகளும் ஆத்மாவின். நாங்கள் இதை பார்த்தோம். இது வந்து நீங்கள் போக 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 தியானம் செய்ய இது பற்றி நாங்கள் ஆழமாக நாங்கள் அனுபவ ரீதியாக அறிந்து கொள்ளலாம். தியானம் ஒரு அனுபவமே.
நீங்கள் உங்களுக்குள் அனுபவித்து அனுபவித்து நீங்கள் அறிய வேண்டும். இது ஒரு உயிருள்ள செயல். உயிருள்ள செயல் என்றால் ஒரு குழந்தை பிறந்து நாள் ஒரு வண்ணம் பொழுது ஒரு மேனியாக ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை வளர்ந்து வளர்ந்து பெரியவராகுவது போலேதான் எமது ஆத்ம வளர்ச்சியும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு போவோம். அந்த வளர்ந்து கொண்டு போகும்போது உங்கள் அனுபவங்களே உங்களை மேலும் மேலும் அறிவை உங்களுக்கு தந்து கொண்டு போகும். இப்பொழுது நாங்கள் உங்களோட கேள்வி பதிலுக்கு வருவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இதில் இருக்குமாயின் அல்லது இன்றைய தியானத்தின் அனுபவம் என்பவற்றை நீங்கள் கேட்கலாம். மதனா தீதி and Anusha ji, over to you now. ஓகே, இன்று புதிதாக இணைந்தவர்கள் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை முதலில் பகிர்ந்து கொள்ளலாம். புதிதாக வந்தவர்கள் சண்முக சுந்தரம், நீங்க புதுசு இல்லையா? கொஞ்சம் உங்க அனுபவத்தை சொல்ல முடியுமா? ஜெயகிருஷ்ணன், எப்படி இருந்தது உங்களுக்கு தலையில? இது வந்து பிரேக் ஆகுது சரியா லைன்ல வந்து பேசுங்க. பிரேக் ஆகுதுமா. பேஸ்புக்கில் இருப்பவர்கள் தயவு செய்து சாட் விண்டோவிலே எழுதுங்க உங்களுடைய அனுபவத்தை. பேஸ்புக்கில் இருக்கும் நண்பர்கள் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அதில் எழுதுங்கள். சாரி, நவ் நீங்கள் ஜெயகிருஷ்ணன் அவர் என்ன கேக்குறாரு நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கு. ஏன்னா அவரோட பிரேக் ஆகுது வாய்ஸ். மைக் சரியா அப்ப பேசுங்க. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. இல்ல உங்களுக்கு சூடா இல்லைன்னா குளிர்ச்சியா தெரிஞ்சா கையில சரி தலையிலயும் சரி எங்களுக்கு அதை சொன்னானா எங்களுக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம். பிரேக் ஆகுதுமா. ஜெயகிருஷ்ணன் நீங்க சொல்லுங்க அவர் என்ன சொல்றாரு. தெரியல மைக்கு. ஹலோ. சொல்லுங்க. அப்போ சரி, அது ஏதோ பிரேக் ஆகுதுங்க. இப்ப சரியாச்சு, சொல்லுங்க. இப்ப கேக்குது. சொல்லுங்க, உங்களுக்கு சூடா எங்க தெரிஞ்சது? யா சொல்லுங்க. யார் லைன்ல? பேரு சொல்லுங்க. தனுப்பிரியனா? சண்முகசுந்தரம். உங்களுக்கு எப்படி இருந்ததுமா? உங்களுக்கு எப்படி இருந்தது? இன்னொரு வாட்டி சொல்லுங்க, எனக்கு கேட்கல. எந்த இடத்துல? கையிலயா தலையிலயா? தலையில இல்லையா? உங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கு. அதெல்லாம் நீங்க தியானம் பண்ண பண்ண அது போயிட்டு குளிர்ச்சி ஆயிடும். அது வந்து குண்டலினி தாய் எழுந்தருளியாச்சு. இப்போ அதை வந்து உங்க உள்ள டென்ஷன் உள்ள ஏதாவது எதிர்மறை சக்திகள் இருந்தா அதெல்லாம் தலை வழியாவோ கை வழியாவோ சூடா அது வெளியில போச்சுன்னா நல்லா இது உங்களுக்கு. அதாவது குண்டலினி தாய் எழுந்துட்டான்னு அர்த்தம். அப்போ உங்க ஹஸ்பண்டுக்கு எப்படி இருந்தது? மன அமைதி தெரிஞ்சுதா உங்களுக்கு? அவங்க பையனுக்கு எப்படி இருந்து கேளுங்க. உங்க பையன் தான் மெயின், எனக்கு தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு கூல் ஆச்சா கேளுங்க.
கூலா எங்க தலையிலயா கையிலயா? தலையிலயா கையிலயா கூலா? ஆமா பாருங்க, பசங்களுக்கெல்லாம் ஏன் தெரியுமா உடனே தெரியுது, அவங்களுக்கு வந்து நம்மள மாதிரி டென்ஷன்லாம் இல்லைல்ல அவங்களுக்கு, அவங்க இன்னும் குழந்தைதானே இருக்காங்க. இப்போ நல்லா தெரிஞ்சிடும். ஆனா உங்களுக்கும் இந்த சூடா வர்றது தப்பு கிடையாது. நம்ம உள்ள எதிர்மறை சக்திகள், நம்ம உள்ள சூடெல்லாம் வெளியில போயிடும். அதுக்கப்புறமா நீங்க தியானம் பண்ண 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 உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி தெரிய தொடங்கும். பாத்தீங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஜெயகிருஷ்ணனே சொல்லி கொடுப்பாரு. அவர் ரொம்ப வருஷமா பண்றாரு, அவருக்கு தெரியும் எல்லாம். ஜெயகிருஷ்ணன் அவங்க மிஸ்ஸஸ் விஜயா அவங்களும் சொல்லி கொடுப்பாங்க. வேற யாருக்கு என்ன கொஸ்டின் இருக்கு? மதனா, சுபாஷ் சங்கர், சுபாஷ் சங்கர், உதயகுமார். எனக்கு இன்னைக்கு ஒன்னும் क्वेश्चंस இல்ல மேம். எல்லாம் தெரிஞ்சதா வைப்ரேஷன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து ரெண்டு கையிலயும் ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் மாதிரி இருக்கு. வெரி குட். குண்டலினி வராங்க. சர்க்குலர் மூவ்மெண்ட் வந்துன்னா குண்டலினி ரொம்ப சுத்துறாங்க அவங்க கையில. நல்ல அதிர்வுகள், நல்ல கடவுளின் அதிர்வுகள் உங்களுக்கு. அது ஹீட்டா கூலான்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அது பரவாயில்ல சுத்துறாங்கன்னா அது வெரி குட் சைன். அது வந்து நல்லா சுத்துறாங்கன்னா உங்களோட சக்கராஸ் எல்லாம் சுத்தின்னு அர்த்தம். குண்டலினி தாய் உங்களை கவனிக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ வந்து ஓகே. அப்புறம் அவருக்கு எப்படி இருந்தது உங்க ஹஸ்பண்ட்க்கு? நான் சுபா பேசுறேன் மேம். சுபா உனக்கு எப்படி இருந்தது? நான் தான் கையில சர்க்கிள் மூவ்மெண்ட். அச்சா, உங்களுக்கு சர்க்கிள் மூவ்மெண்ட். ஓகே. இவங்க உதயகுமார் தான் கேட்கணுமா இருந்தது. எப்படி இருக்கு உதயகுமார்? எனக்கு வைப்ரேஷன்ஸ் தான் கையில தெரிஞ்சது, விரல்லையும் உள்ளங்கையிலையும். மற்றது ஒரு சூடான உணர்வு வந்தது கைக்கு மேல கையை பிடிக்க இருக்கிற நேரம். ஓகே சரி, இப்போ உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் மதனா மேடமும் அனுஷா மேடமும் சொல்லுவாங்க. எல்லாம் கேட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து மியூட் பண்ணிக்கிறேன். என்ன அவங்களும் ஒரு பாட்டு எடுத்துக்காங்க. கேள்வி இருக்கா யாருக்கும்? கேள்வி இருக்கா? சோ அடுத்த செக்ஷனுக்கு போவோம். அப்ப வீட்டில் எவ்வாறு தியானம் செய்வது? எல்லாரும் இன்னைக்கு டவுட்லெஸ் அவேர்னஸ்க்கு போயிட்டாங்க. சோ நாங்கள் அடுத்த செக்ஷன் வீட்டில் எவ்வாறு தியானம் தொடர்வது என்றதை நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது சத்தம் சோ இந்த 7 தியான சிறந்த தியான உதவி குறிப்புகளை நாங்கள் திரும்ப ஒரு கால் ஞாபகப்படுத்துவோம். பழையவர்களுக்கும் புதியவர்களுக்குமாக தயவு செய்து தினம்தோறும் தியானம் செய்யுங்கள். காலை தியானம் மிகவும் முக்கியம். காலை நேரம் வந்து தியானத்துக்கு மிகவும் அமைதியான நேரம். சோ அப்படி நீங்க காலமே நேரம் கிடைக்காட்டிலும் அந்த ஒரு நாளில் 10-15 நிமிடம் நீங்கள் ஒதுக்குங்கள், தியானத்துக்கு ஒதுக்குங்கள். பிகாஸ் ஒழுங்கான தியான பயிற்சியால் தான் நீங்கள் இதன் பலனை அறிய முடியும். காலமையில் நீங்கள் அமைதியாக தியானம் செய்யலாம். மாலையில் நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யுங்கள். அது உங்களை மிகவும் உங்கள் இடாநாடி வலநாடியை சமநிலை செய்து உங்களுக்கு நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தை தரும். அந்த உறக்கம் வந்து எமது உடல் மன உள ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியம். சோ மற்றது
உங்கள் தியானத்துக்கு ஒரு அமைதியான இடத்தை எடுங்கள். மற்றது தியானத்தில் மிகவும் பிரச்சனையாக இருப்பது எமது எண்ணங்கள். ஏனென்றால் எமது எண்ணங்கள் அற்ற நிலையில் ஒரு அமைதி நிலைக்கு நாங்கள் போவதற்கு சில நேரங்களில் எமது தலையில் நிறைய எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும். அவை எம்மை அமைதி அடைய விடாது. சோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எண்ணங்களோடு போராட வேண்டாம். நீங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டாம். அவற்றை விட்டு விடுங்கள். உங்கள் வலது கையை உங்கள் நெத்தியில் வைத்து நீங்கள் இந்த எண்ணங்களை மன்னித்து விடுங்கள். நீங்கள் சொல்லுங்க, நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன், இந்த எண்ணங்களையும் மன்னிக்கிறேன். அன்னை குண்டலினியே, எனது தவறுகளையும் மன்னித்து விடுங்கள். நீங்கள் எனது தவறுகளை மன்னிப்பது போல் நான் மற்றவர்களின் தவறுகளையும் மன்னிக்கிறேன், எனது தவறுகளையும் மன்னிக்கிறேன், இந்த எண்ணங்களையும் மன்னிக்கிறேன் என்று நீங்கள் ஒரு நிமிடம் உங்கள் கையை, வலது கையை நெற்றியில் வைத்து நீங்கள் சொல்லும் போது இந்த எண்ணங்கள் மெதுவாக குறைய தொடங்கும். மற்றது, நீங்கள் தியானம் செய்யும் பொழுது ஒரு பொருள் மீதும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம். நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட பொருளை நினைத்து நீங்கள் அதில் கவனத்தை செலுத்த தேவையில்லை. உங்கள் கவனம் உங்கள் தலை உச்சியில் இருக்க வேண்டும். அந்த தலை உச்சி தான் ஆத்மா பரமாத்மாவை சேரும் இடம். உங்கள் கவனத்தை நீங்கள் உள்முகமாக உங்களுக்குள் செலுத்தி, உங்களுடைய சக்கரங்கள் நாடிகளில் செலுத்தி, அதில் என்ன அனுபவம் வருகிறது என்றுதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் ஒன்றிலும் ஒரு பொருளிலும் உங்கள் கவனத்தை செலுத்த தேவையில்லை. தலை உச்சியில் வைத்து உள்முகமாக உங்களை நோக்குங்கள். மற்றது, நீங்கள் உங்கள் குண்டலினி தாயுடன் தொடர்பு கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அவரே உங்களுடைய குண்டலினி தாய், உங்களுக்கு குருவாக இருந்து உங்களை குருவாக மாற்றுபவர். மற்றது, கூட்டு தியானம் செய்யுங்கள். கூட்டு தியானங்களில் பங்கு பெற்றுங்கள். எமது வகுப்புகளில் ஒழுங்காக பங்கு பெற்றுங்கள். பங்கு பெற்றும் பொழுது நீங்கள் தியானம் மிகவும் ஆழமாக இருக்கும். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களில் சிறந்தவர்களாக இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது அது ஒவ்வொருவருடைய அந்த சக்கரங்களையும் சிறப்பு அடைய செய்வதற்கு அந்த நுண்ணதிர்வுகள் உதவும். அடுத்த ஸ்லைட். சோ நான் மாலையில் அந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு என்று சொன்னோம். புதிதாக வந்தவர்களுக்காக இதை மீண்டும் நாங்கள் சொல்கிறோம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள், ஒருவர் உப்பு நீரில் தனது காலை வைக்கிறார். இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு என்பது உண்மையில் நீர் தத்துவம். கடல் நீர். கடல் அருகாமையில் இருப்பவர்கள் நீங்கள் கடலில் போயும் இதை செய்யலாம். நேரம் கிடைக்கும் போது, ஒரு கிழமைக்கு ஒரு காலோ நேரம் கிடைக்கும் போது கடலிலும் நீங்கள் போய் செய்யலாம். அல்லது நீங்கள் வீட்டில் கடல் நீரை உருவாக்கலாம். ஒரு பேசினை எடுங்கள், கணுக்கால் வரை தண்ணி எடுங்கள், கணுக்கால் வரை மறைய வேண்டும். அதில் கொஞ்சம் கல்லுப்பு, நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு உங்கள் இரு கால்களையும் அதில் வைத்து தியானத்துக்கு முன்பு உங்கள் குண்டலினியை எழுப்பி கவசம் விட்டு பின்னர் உங்கள் இடது நாடி வலது நாடியை சமநிலைப்படுத்துங்கள். இன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இடது நாடி வலது நாடி சமநிலைப்படுத்துவது. புதியவர்களுக்கு நீங்கள் உங்கள் தொடர்பு இலக்கம் தந்தால் அதன் மூலம் தேவையான ஆவணங்கள் நாங்கள் அனுப்பி வைப்போம். சோ நீங்கள் அதை பின்பற்றலாம். சோ இட நாடி வல நாடியை சமநிலைப்படுத்தி நீங்கள் ஒரு 10 நிமிடம் எண்ணங்களற்ற நிலையில் இருக்க முயற்சியுங்கள்.
இதுவே உப்பு நீரில் கால் வைப்பது, நீங்கள் கடலிலும் போய் செய்யலாம். இதில் விளக்கம் இருக்கிறது. நீங்கள் உங்கள் புதிதாக இருப்பவர்கள் உங்கள் இலக்கங்களை அனுப்பினால் நாங்கள் இந்த விளக்கத்தை அனுப்பி வைப்போம். மற்றது இவ்வளவு இப்ப கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக பின்பற்றி வருபவர்கள் உங்களுக்கு தியானத்தில் மேலும் முன்னேற நீங்கள் உங்களை ஆராய்ச்சி செய்யுங்கள். உள் நோக்கி ஆராய்வு. ஒவ்வொரு சக்கரமாக அவற்றின் பண்புகளை நினைவு கூறுங்கள். உள்நோக்கி ஆராய்வு செய்யுங்கள். இந்த பண்புகள் என்னிடம் இருக்கிறதா, என்னிடம் வளமடைகிறதா, அவ்வாறு இல்லையெனில் ஏன் என்ன காரணத்துக்காக அது வளமடையவில்லை என்னுள் என்று நீங்கள் சிறிது உள்ளாய்வு செய்து தியானத்தில் இருக்கலாம். மற்றது உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம். அதை நாங்கள் அறிந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேலும் மேலும் நாங்கள் வகுப்புகளை தந்து கொண்டிருக்கலாம். மற்றது உங்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையிலும் நாங்கள் உதவி செய்யலாம். ஏனென்றால் எல்லோரும் ஒரு மாதிரி இல்லை, பிரச்சனைகள் ஒவ்வொருவராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் இருந்து உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாம். ஸோ இதில் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறது. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முதல் பிளஸ் அடிச்சு 1 2 0 1 4 1 7 2 9 8 6 என்ற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை, தியான தேவை இருந்தால் நீங்கள் அதில் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். மற்றது நாங்கள் ஒரு ஃபேஸ்புக் குரூப் ஒன்று வைத்திருக்கிறோம். இது ஒரு க்ளோஸ்ட் பிரைவேட் குரூப் தான். இதில் இந்த குழுவில் இணைந்து கொண்டீர்கள் என்றால் இதிலும் நாங்கள் ஆவணங்கள், தியான குறிப்புகள் இது எல்லாம் பகிர்ந்து கொள்வோம். அது உங்கள் நாளாந்தம் உங்களுக்கு அதை பின்பற்றுவதால் அதுவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மற்றது இது எமது அடுத்த வகுப்புகள் ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு வகுப்புகள் இருக்கிறது. திங்கள், புதன், வெள்ளி கிழமை நாட்களில், ஞாயிறு வார முடிவில் எல்லாம் நாங்கள் இலங்கை நேரப்படி பின்னேரம் 7 மணிக்கு வைத்திருக்கிறோம் உங்களுக்கு வசதியாக. மற்றது வெள்ளிக்கிழமை புதிதாக இணைப்பவர்கள், வெள்ளிக்கிழமை சிறந்த நாள். ஏனென்றால் அதில் நாங்கள் புதிதாக இணைப்பவர்களுக்கு ஆரம்ப அறிமுகம், ஆன்ம விழிப்புணர்வு பயிற்சி விளக்கமாக அளிக்கப்படும். இப்பொழுது நாங்கள் வெள்ளிக்கிழமைகளில் பழையவர்கள் தொடர்ந்து பங்கு பெற்றுபவர்கள் இணைந்தால் அவர்களை நாங்கள் ஜூமில் சைட் ரூமுக்கு எடுத்து செல்கிறோம். ஸோ அவர்களுக்கு நாங்கள் குறிப்பாக தியானம் இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் இணைப்பவர்களுக்கு அப்படியான ஒரு வசதியை நாங்கள் செய்து தர முடியவில்லை. ஆனால் பிரச்சனை இல்லை, புதிதாக ஒன்றும் அதில் நாங்கள் இதன்றுவதில்லை. ஒரு ஆழமான தியானம் தான் அதில் நாங்கள் செய்கிறோம். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் இணைவர்கள் நீங்கள் ஒன்றும் பெரிதாக இழக்கப் போவதில்லை. நீங்கள் மெயின் ரூமில் ஆன்ம விழிப்புணர்வில் பங்கு பெற்றினாலும் எல்லாம் ஒன்றுதான். ஸோ இதுதான் நமது ஜூம் நம்பர், ஃபேஸ்புக் நம்பர் இதில் இருக்கிறது. ஸோ இனி உங்கள் கேள்விகள்
எதுவும் இருப்பின் நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். மாலா ஹரிஹரன் என்ற ஒருவர் இணைந்திருக்கிறார். மாலா அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான். ஆஹா, அவங்க லேட்டா வந்துட்டாங்க. ஓகே, நம்ம அவளுக்கு ரெக்கார்டட் அனுப்பி கொடுக்கலாம். ஓகே. மாலா நீங்க பேசுங்க, உங்களுக்கு கேக்குதா? ஆடியோ இல்ல அவங்ககிட்ட இல்லையா? மாலா, ஆர் யூ ஏபிள் டு ஹியர் மீ? மாலா, மாலா உங்களுக்கு கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு வீடியோ இது ரெக்கார்டிங் அனுப்பி கொடுக்குறேன். You won't be able to hear you. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எல்லாமே இப்போ வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேளுங்க. மதனாவும் அனிஷாவும் சொல்லி கொடுப்பாங்க. மதனா தீதி, சொல்லுங்க. ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. உப்பு நீர் அமர்த்திய பின் உடனே தூங்க வேண்டுமா? அவ்வாறு உடனே தூங்கிவிட்டால் என்ன? உடனே உப்பு நீர் செய்தவுடன் 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் தியானம் செய்துவிட்டு தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு நீர் செய்தவுடன் நம்மளுடைய சக்கரங்கள் உப்பு நீர் என்பது நம்மளுடைய உடம்பை சுத்திகரிப்பது. எப்படி நம்ம இது கார்லாம் சர்வீஸ்க்கு விடுறோமோ அது மாதிரி இது ஒரு டெய்லி சர்வீஸ் நம்மளுடைய பாடிக்கு. நம்ம உடம்புல சேர்ந்துருக்கிற கார்லாம் தினம் தொடச்சு, சில பேர் தினமே தொடப்பாங்க, அன்னைக்கு முழுக்க சேர்ந்த அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துடுறது. அதே மாதிரி நம்ம உடம்புல மனசுல இருக்கிற எல்லா அழுக்கையும் நம்ம இந்த உப்பு நீர் மூலமா சரி பண்றோம். அதனால அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆனந்தமா இருக்கும். ஸோ அது ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் தியானம் பண்ணினா போதும். பண்ணிட்டு அப்புறம் படுக்கிறதுல எந்த தடையும் இல்லை. அப்போ நீங்க பண்ணிட்டு இப்படி பண்ணும்போதே உங்களோட இது அப்படியே உங்களோட வைப்ரேஷன் சேர்த்து சுத்தும். அது உங்களுக்கு கொஞ்ச நாள்ல உணர்வீங்க. ஜெய்சங்கர், ஜெயகிருஷ்ணன், ஊதா கலர் புக் ஜெயகிருஷ்ணன், ஜெயகிருஷ்ணன். மதனா தீதி, சொல்லுங்க. அவர் கேட்டுற உடனே தூங்காவிட்டால் என்ன பிரச்சனையான்னு கேட்டிருக்கிறார். உடனே அதெல்லாம் ஒண்ணுமே இந்த சகஜயோகால எந்த கண்டிஷனும் எதுவுமே கிடையாது. நீங்க உப்பு நீர் பண்ணிட்டு 5 நிமிஷம் தியானம் பண்ணினாக்க எதுக்கு பண்றோம்னாக்க, இந்த உப்பு நீர் பண்ணினதுல நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, நமக்கு இன்னும் நிறைய வைப்ரேஷன், இன்னும் இந்த நுண் அதிர்வுகளை நம்ம இன்னும் நிறைய அனுபவிக்க முடியும் இந்த உப்பு நீர் சுத்திகரிக்கிறதுனால. அதனால அந்த ஆனந்தத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அனுபவிப்போம். அதனால நமக்கே மனசு உள்ளேந்து உப்பு நீர் சுத்திகரிப்பு பண்ண உடனே நமக்குமே இன்னும் தியானம் பண்ணணும், நம்ம ஆத்மாவோட நம்ம இணையணும், நம்ம ஆத்மாவா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு உள்ளேந்து வரும். அந்த ஆசை வர்றதுனால நம்ம வந்து அந்த ஆசையை அனுபவிக்கிறதுக்கு நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் தியானத்துல இருப்போம், அவ்வளவுதான். இது ஒண்ணு இந்த உப்பு நீர் பண்ண உடனே தூங்கலாமா தூங்கக்கூடாதா அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் சகஜயோகால கிடையாது. உங்களுக்கு உடம்பு ரொம்ப அசதியா இருக்கு, தூங்கணும்னு நினைச்சா நீங்க என்ன கஷ்டப்பட்டு தியானம் பண்ணாலும் உங்களால பண்ண முடியாது. ஏன்னா உடம்பும் மனசும் ஒத்துழைக்கும் போதுதான் நம்மளோட தியானம் கைகூடும். உடம்பு அசதியா இருந்து நம்ம தியானம் பண்ணிதான் ஆகணும் நம்ம உட்காந்தோம்னா நம்ம அறியாம நம்ம தூங்கி விழுவோம். ஏன்னா நம்ம குண்டலினி தாய்க்கு நம்ம உடம்ப பத்தி தெரியும். நம்மளோட சொந்த தாய். நமக்கு உடம்பு ரொம்ப அசதியா இருந்தா நம்ம குண்டலினி தாயே நம்ம தூங்க பண்ணிடுவா. அதனால வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம தியானம் பண்ணிதான் ஆகணும், உப்பு நீர் முடிச்ச உடனே இருக்கக்கூடாது. சில நாட்கள்ல நம்மள எல்லா நாளும் நம்ம ஒரே மாதிரியா இருக்கிறது இல்லை. சில நாட்கள் நமக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கு, சில நாள் ஓய்வு நேரம் ஜாஸ்தியா இருக்கு. அதனால அதை பொறுத்து இருக்கு நமக்கு. பட் ஆனா நம்ம உப்பு நீர் முடிச்ச உடனே ஒரு 5, 6, 10 நிமிஷம் தியானத்துல இருந்தா அது நமக்கு நல்லது. முடியலையா தூங்கிட்டு அடுத்த நாள் இருந்துக்கலாம். அதனால ஒண்ணும் எந்த தப்பும் கிடையாது. இதுல எந்த தப்பு கவலைப்பட வேண்டாம், எந்த குற்ற மனப்பான்மையும் வச்சுக்க வேண்டாம். நம்ம ஐயோ தியானம் பண்ணலையேன்னு சொல்லிட்டு நம்ம குற்ற உணர்வோட நம்ம படுத்தோம்னா நம்மளோட இடது விசுதி பாகம் வந்து குற்ற உணர்வுனால பாதிக்கப்படும். அதனால நம்மளுடைய வளர்ச்சி குண்டலினியோட பாதை தடைபடும். அதுதான் அந்த மாதிரியான இதுதான் வருமே ஒழிஞ்சு எந்த குற்ற உணர்ச்சியும் வச்சுக்க கூடாது. நமக்கே இன்னைக்கு ஒரு நாள் பண்ணலையா தியானம் முடிச்சு இது உப்பு நீர் முடிச்ச உடனே ஒரு 5 ரொம்ப நேரம் ஒன்றும் இல்லை, 5-10 நிமிஷம் உங்களுக்கு மனசுல ஐக்கிலையா ஒரு பாட்டை போட்டுக்கலாம், ஒரு மியூசிக் போட்டுக்கலாம். நம்மளுடைய கவனம் மியூசிக் மேல போகும். யாரெல்லாமோ சொல்றாங்க எங்களுக்கு ரொம்ப தாட்ஸ் வருது, எண்ணங்கள் வருதுன்னு. எண்ணங்கள் வந்தானாக்கா நீங்க வந்து ஒரு இசையை போட்டுக்கோங்க. அந்த இசையை போட்டா நமக்கு மனசு ரமயமா இருக்கும். ஏன்னா இசையை போட்டாலே நம்மளுடைய வலது நாடி நல்லா சுத்திகரிக்கும், பிங்களா நாடி. அதனால இசையை போட்டு கூட நம்ம தியானம் பண்ணலாம்.
அது ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு படுக்கலாம், அவ்வளவுதான். அதனால உப்பு நீர்ல ஆக்சுவலா உப்பு நீர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தூங்குறது தான் நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். அதனால தான் நம்ம இரவு படுக்கிறதுக்கு முன்னால தான் நாங்க உப்பு நீரும் செய்வோம். ஆனா சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து சாப்பாடு நம்மளுடைய உணவு அருந்திய பின் 1 மணி நேரம், ஏன்னா லிவர் வந்து உப்பு நீர் சுத்திகரிக்கிறதுங்கிறது வந்து நம்மளோட லிவரை கூல் பண்றது, லிவரை ஆக்டிவேட் பண்றது, கல்லீரலை. ஸோ சாப்பிட்ட உடனே கல்லீரலை நம்ம குளுமைப்படுத்தினோம்னா நம்மளோட ஜீரண சக்தி பாதிக்கப்படும். அதனால நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம உட்காரக்கூடாது. ஒரு மணி நேரம் கழிச்சு உட்காந்துக்கலாம். உப்பு நீர்ல உட்காரும் பொழுது நம்ம ஐஸை வந்து ஒரு கவர்ல போட்டு அதையும் நம்ம கல்லீரலுக்கு மேல வலது பக்கத்துல வயிற்றுல மேல் பக்கமா கல்லீரல்ல வச்சோம்னா நம்மளுக்கு இன்னும் தியானம் நல்லா கைகூடும். நம்மளுடைய எண்ணங்கள்லாம் இன்னும் நிறைய குறையும். ஏன்னா நம்ம தினம் நாள் முழுக்க நிறைய வேலை செய்யறோம். வேலை செய்யறச்சே நிறைய நம்மளே கொஞ்சம் யோசிக்கவும் செய்யறோம். அந்த யோஜனைகள்னால நம்மளோட லிவர் கல்லீரல் சூடாருது. அந்த சூடை குறைக்கிறதுக்கு நம்ம ஐஸ் பேக்கை வச்சுட்டு தியானம் பண்ணினா ஒன்றும் நல்ல ஆழ்ந்த தியானமும் வரும், நம்மளுடைய தூக்கமும் ஆழ்ந்த தூக்கமா இருக்கும். மதனாதேவி சொல்லுங்க சார். இதுல முக்கியமா 1 மினிட் ரமணி. மதனாதேவி அந்த சொல்லுங்க சார். அவங்க சுபாஷ் சங்கர் மற்றும் உதயகுமார் அவர் வந்து அந்த அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி இருந்தாங்க ஆஃப்டர் மெடிடேஷன். நீங்க அதை பத்தி ஏதாவது மேலும் விளக்கம் அளிக்க விரும்பினார்? அவர் உதயகுமார் சார் சொன்னாரு கையில அதிர்வு தெரியறதுங்கிறது இது ரொம்பவே பெரிய முன்னேற்றம். உங்களுக்கு கையில அதிர்வு தெரியறதுனாக்கா அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் தான். அதை நீங்க வந்து கையில எப்ப தெரியும்னாக்கா நம்மளுடைய விஷுதி சக்கரம் கிளியரா இருந்ததுனாக்கா நமக்கு கை நல்லா தெரியும். ஸோ யாருக்கெல்லாம் கையில நல்லா தெரிய மாட்டேங்குதோ அவங்கெல்லாம் வந்து விஷுதி சக்கரத்தை கிளியர் பண்ணணும். நம்ம கழுத்து பகுதியில இருக்கிறது தான் விஷுதி சக்கரம். அது மேல நம்ம கையை வச்சு ஒண்ணுமே வேண்டிக்கும். நமக்கு ஒண்ணும் தெரியலையா, பிரார்த்தனையே ஒண்ணும் பண்ணணுங்கிறது இல்லை. கையை வச்சுட்டு எண்ணமற்ற நிலை தான் பிரார்த்தனை. எண்ணமற்ற நிலைக்கு போனோம்னாக்க, நம்ம தாட்லெஸ்க்கு போனோம்னாக்க நம்மளோட குண்டலினிக்கு தெரியும், நம்ம ஆத்மாவுக்கு தெரியும் நம்ம கிட்ட என்ன பிரச்சனை, நமக்கு என்ன குறைங்கிறது. எண்ணமற்ற நிலைக்கு போனோம்னா அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய குண்டலினி நமக்கு பார்த்து நமக்கு சரி பண்ணும். ஸோ நமக்கு வந்து பிரார்த்தனை என்ன, ஒண்ணுமே தெரியலையா, எனக்கு கையில தெரியல, எனக்கு கையில தெரிய வைங்கம்மா குண்டலினிமா அப்படின்னு வேண்டிட்டா போறோம். விஷுதி சக்கரத்தை கிளியர் பண்ணினாலே கையில நல்லா இன்னும் தெரிய ஆரம்பிக்கும். அப்படியும் இன்னும் நல்லா தெரியணும்னாக்கா நம்ம எப்படி காலுக்கு உப்பு தண்ணி பண்றோமோ அதே மாதிரி கைக்கும் உப்பு தண்ணி பண்ணலாம். ஒரு பேசன்ல தண்ணி உப்பு போட்டு வச்சுட்டு ஒரு கை மாதாஜிக்கு நேர, இன்னொரு கைய அந்த உப்பு தண்ணிக்குள்ள வைக்கணும். அப்புறம் அந்த தண்ணியை கொட்டிட்டு வேற தண்ணி எடுத்து வலது கைய மாதாஜிக்கு நேர வச்சு இடது கைய தண்ணியில வைக்கலாம். அந்த மாதிரி கையையும் நம்ம வந்து உப்பு நீர்ல அமிழ்த்தினோம்னாக்க நமக்கு இன்னும் நல்லா வைப்ரேஷன் தெரியும். அதுக்கப்புறம் விஷுதி சக்கரத்துல வந்து நெய், விஷுதி சக்கரம் வந்து கிருஷ்ணரோட சக்கரம். அதுக்கு நெய், வெண்ணெய் இதெல்லாம் ரொம்ப உதவி செய்யும். ஆனால் நம்ம வந்து விஷுதி சக்கரத்துல கொஞ்சமா மாதாஜிக்கு முன்னால் நெய்ய வச்சோம்னா வைப்ரேட் ஆகும். ஏன்னா மாதாஜியோட படத்துல இருந்து வர நுண்ண அதிர்வுகள் வந்து வைப்ரேட் பண்ணும். அதனால நம்ம வந்து அந்த தண்ணி வந்து நுண்ண அதிர்வுகள் நிறைந்ததா இருக்கும். அது நிறைய இவங்க வந்து பரிசோதனைகள்லாம் செய்து ஆய்வுகள்லாம் செய்து அதுல கண்டுபிடிச்சிருக்காங்க. மாதாஜிக்கு முன்னால தண்ணி வச்சுட்டு நாங்க எப்பயுமே அதை பண்றோம். 25 வருஷமா அதை பண்ணுவேன் நான். மாதாஜிக்கு முன்னால ஒரு சொம்புல தண்ணி வச்சிருவோம் ராத்திரி. அது பூரா வைப்ரேட் ஆகும். காலையில எந்திருந்தவனே முதல்ல அந்த வைப்ரேட்டட் வாட்டரை, அந்த தண்ணியை, அந்த வைப்ரேஷன் நுண்ணதிர்வுகள் நிறைந்த அந்த தண்ணியை நம்ம காலங்காலத்தால வயிற்றுல அதை முதல்ல சாப்பிட்டாலே நமக்கு வந்து ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். நமக்குள்ள உள்ள எதிர்மறை சக்திகள்லாம் போகும். அந்த மாதிரி வைப்ரேட்டட் வாட்டருக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கு. அதை நாங்க எப்பயுமே செய்வோம். அதே மாதிரி நம்ம நெய்யை கூட வந்து மாதாஜி படத்துக்கு முன்னால வச்சு வைப்ரேட் பண்ணி நெய்யோ வெண்ணையோ அதை விஷுதி சக்கரத்துல கொஞ்சமா அப்படி தடவி மசாஜ் பண்ணினாலும் விஷுதி சக்கரம் நல்லா. கை வச்சு எப்படி பண்ணான்னு காமிங்க உங்களுக்கு. நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க, இல்லைன்னா தெரியாது. ரெண்டு கையும் ஒண்ணா வைக்கலாமா, தனித்தனியா வைக்கணும் சொல்லுங்க. ஒரு கை லெஃப்ட் ஹேண்ட் மாத்தாஜிக்கு நேரா, ரைட் ஹேண்ட். அதான் அது சொல்லுங்க. வீடியோ அவங்களுக்கு தெரியாது இல்லையா, நியூ இல்லையா. எப்படி வீடியோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க. பண்றேன். உங்களோட இது வந்து பொறுங்க, ஒரு புது ஆள் ஜாயின் பண்ணிருக்காங்க. பரம வடிவேல். ஓகே, தெரிஞ்ச பரம வடிவேல் என்ற ஒரு புது நபர். இதை முடிச்சுடுறேன் நானு, அப்புறம் கேக்குறேன். இந்த கை வந்து விஷுதியில எப்படி வச்சுக்கணும்னாக்க, இந்த மாதிரி நம்ம இது பிடிங்களேன், இது இப்படி போனை பிடிச்சுக்கோங்களேன். ஸ்பாட்லைட் பண்ண முடியுமா?
இல்ல இப்படியே தெரியும். நான் கேமரா பிடிச்சுக்க சொல்றேன். கையை வந்து நம்ம ஒரு மாதாஜி படத்தை எப்படி நம்ம காலுக்கு உப்பு தண்ணிக்கு வைக்கிறோமோ அதே மாதிரி உப்பு தண்ணியை மாதாஜிக்கு முன்னால வச்சுட்டு மாதாஜிக்கு முன்னால விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு பேசின்ல நம்ம ஒரு தண்ணி எடுத்துக்கிறோம். அந்த காலுக்கு வைக்கிற தண்ணி பேசின கூட எடுத்துக்கலாம். அதுக்குள்ள ஒரு கையை வந்து மாதாஜிக்கு நேரம் பிடிச்சுக்கும், இன்னொரு கையை இப்படி வைக்கணும். அதுக்குள்ள இல்ல இப்படியே வைக்கலாம். ஆக்சுவலா இப்படி வைக்கிறது பெட்டர். அந்த மாதிரி வச்சு தண்ணிக்குள்ள அதை அமுத்தி வச்சுட்டு நம்ம வந்து தியானத்துல போகலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம ஏதாவது ஒரு இசையை போட்டுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எப்படி காலுக்கு பண்றோமோ அதே மாதிரி தான் கைக்கு. அப்புறம் அந்த தண்ணியை கொட்டிட்டு கையெல்லாம் நல்லா அலம்பிட்டு திருப்பி வைக்கும்போது இந்த கையை மாதாஜிக்கு நேரம் வச்சுட்டு இந்த கையை தண்ணிக்குள்ள இப்படி வைக்கிறது பெட்டர். இந்த மாதிரி வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி 2 கையும் நம்ம வந்து தினம் பண்ணணுங்கிறது இல்லை. காலுக்கு அப்பப்ப வாரத்துல 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி பண்ணினானாக்கா கையில நல்ல வைப்ரேஷன் தெரிய ஆரம்பிக்கும். கையில வைப்ரேஷன் தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு விஷூதியை கிளியர் பண்றது தான் சிறந்த முறைன்னு நான் நினைக்கிறேன். அதை பண்ணி பாருங்க. இல்லை உங்க குண்டலினிட்டியை பிரார்த்தனை பண்ணினாலும் தெரியும். கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா உடம்புல இருக்கிற சூடெல்லாம் போகணும். அதனால நம்ம வந்து ஃபுட் சோக் பண்ணவே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வைப்ரேஷன் தெரிய ஆரம்பிக்கும். ஆக்சுவலி ஆரம்பத்துல நீங்கள் புதிதாக இணைந்தவர்களோ அல்ல மற்றவர்களோ ஒன்றொன்றாக செய்யுங்கள். எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு டூ மச்சா போயிடும், நேரமும் இருக்காது. ஒன்றொன்றாக ஆனபடியா நீங்கள் உப்பு நீர் கால் வைப்பது நீங்கள் 2 தடவை செய்யலாம், காலமையும் மாலையும். அது கூட பயனளிக்கும். நமக்கு சில சமயம் ரொம்பவே ஜாஸ்தி பிரச்சனை இருக்கு, உபாதைகள் இருக்கு உடம்புல, நமக்கு இன்னும் ரொம்ப நேரம் உட்காரணும்னா 10 நிமிஷத்துக்கு மேல உட்கார்றது சிறந்ததில்ல. அந்த தண்ணியை கொட்டிட்டு நம்ம வேற தண்ணி எடுத்து இன்னொரு தரம் அதே மாதிரி 2ஆம் தரம் உட்காரலாம். உங்களுடைய உபாதைகள் வந்து கூடவாக இருக்குமாயின் நீங்கள் விரைவில் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் காலை மாலை 2 தரம் நீங்கள் உப்பு நீர் கால் வைக்கலாம். அல்லது மாலையில் வைக்கிறதும் 2 தடவை செய்யலாம். 10 நிமிடங்களுக்கு மேல் அந்த தண்ணியில் நீங்கள் இருக்க தேவையில்லை. 10-15 நிமிடங்களுக்கு மேல் நீங்கள் அதை கொற்றிவிட்டு திரும்ப புது தண்ணி எடுத்து நீங்கள் 2 தரம் செய்யலாம். அதாலேயும் நீங்கள் பலனை நீங்கள் விரைவில் இந்த உபாதைகளை விரைவில் நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். நீக்கி அந்த தியானத்தில் கூட நீங்கள் ஆழமாக போகக்கூடியதாக இருக்கும். அனுபவங்கள் கூட கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வேற புதிதா வந்தவரோட அனுபவம் சொல்லுங்களேன். பிரபாசங்கர் நீங்க வந்து ஒன்னாதான் வர முடியாது. பிரபாசங்கர் நீங்க ஆன் பண்ணுங்க உங்களோட மணிமாறன் அவர்கள் போன வெள்ளிக்கிழமைதான் புதிதாக வந்தார். இன்று இணைந்திருந்தார். அவர் சொன்னார் விளக்கங்கள் மிக தெளிவாக இருந்தது, உளமார்ந்த நன்றிகள் என்று எழுதியிருக்கிறார். மணிமாறன் அவர்கள் நீங்கள் உங்களுடைய மேலதிக தகவல்கள் ஆவணங்கள் தேவையாயின் உங்கள் நம்பரை நீங்கள் தருவீர்களானால் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அல்லது நீங்கள் Facebook குரூப்பிலும் இணையலாம். பரமா வடிவேல் வந்திருக்காரு பாருங்க புதுசா. அவருக்கும் ஆடியோ இல்ல. அவருக்கு கேக்குதா? அந்த பிரபாசங்கர் வர முடிந்ததுனாக்கா இந்த Zoomல வர சொல்லுங்க, நம்ம அவரோட கேட்கலாம் நேரடியா. இல்ல பரமா வடிவேல் Zoomல தான் இருக்கார். அவருக்கு ஆடியோ இல்ல. உங்க மைக் கூட கனெக்ட் பண்ணுங்க சார். பரமா வடிவேல் அவருக்கு கேட்காது நீங்க பேசுறது. கேட்காது இல்ல ஆடியோ கனெக்ட் பண்ணலன்னா எப்படி கேட்கும்? இல்ல நாங்க பேசுறது கேட்கும் அவருக்கு. அவர்தான் எங்களுக்கு பேச முடியாது. நீங்க சாட் விண்டோவிலும் எழுதலாம். பிரபாசங்கர் நீங்க கொஞ்சம் கூட கேள்வி கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு வாரத்துல ஒரு வாட்டி தான் வர முடியாது. பிரபாசங்கர் யாரு? பிரபாசங்கர் சுபாசங்கர் சாரி சுபாசங்கர் நீங்க உங்களோட அன்மியூட் பண்ணுங்க. சுபாஷ் சங்கரோட அக்கா தேவி அக்கா கதைத்தா போன் பண்ணி. ஆமா எனக்கு போட்டோ அனுப்புறேன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து காலையில நான் வந்து இந்த தியானம் பண்றேன், இந்த 7 சக்ராஸ் தியானம் பண்றேன். எனக்கு ஒரே ஒரு இப்ப இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அந்த
டைம்ஸ் இது சொல்றீங்கல்ல மேம், அந்த ரைட் சைடு கை வச்சுட்டு அப்புறம் நெத்தியில தலையில அது பண்ணிட்டு தான் பந்தன் போடணுமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அது ஃபர்ஸ்ட் டைம்க்காக வச்சிருக்கோம். அது 3 ஸ்டெப். இப்ப நீங்க அப்படியே நீங்க கனெக்ஷன் ஆயாச்சு இல்லையா, அது கனெக்ஷன் கொடுக்குற பார்ட். அது அதாவது நியூவா சேர்றாங்கல்ல அவங்களுக்கு இல்ல அவங்க அத கேட்கல தீதி, அவங்க பேலன்சிங்க கேக்குறாங்க. பேலன்ஸ். நீங்க இல்ல இல்ல நீங்க தியானம் ஆரம்பிக்க முதல் குண்டலினி எழுப்பி கவசம் இடுவது நல்லது. ஆனா பிராண்ட் நியூ பீப்புள், அந்த புதுசா வாரவைக்கு நாங்க குண்டலினிய ஆன்ம விழிப்புணர்வு கொடுத்தா பிறகுதான் நாங்க எந்த ஒரு எக்ஸசைஸும் சொல்லி கொடுப்போம். அதாலதான் டெய்லி ஆன்ம விழிப்புணர்வு செய்ய தேவையில்லையா? தேவையில்லை. இல்ல தேவையில்லை. நீங்க ஆரம்பிக்கிறச்சையே நீங்க வந்து குண்டலினி எழுப்பி கவசம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இடது பக்கம் வலது பக்கம் பேலன்சிங்க பண்ணிட்டு நீங்க தியானத்தை ஆரம்பிக்கலாம். அது தெரியும் இல்லையா, இடது பக்கம் வலது பக்கம் எப்படி பண்ணணும்னு? ஆமா, அது தெரியும். அது நீங்க 2 சைடும் பேலன்ஸ் ஏன் பண்ணனா, நம்ம வெளியில எல்லாம் போறோம் இல்லையா, அப்ப நம்மளோட எதிர்மறை சக்திகள் நம்ம உள்ள வந்திருக்கோம். அப்ப நம்ம அதை கிளென்ஸ் பண்றோம், அதை தூயப்படுத்தும். அப்ப 2 நாடியும் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தியானம் நன்னாகும். உங்களுக்கு கவனம் தியானத்துல நல்லா வரும். அதுக்காக எவ்ரிடே நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் சென்டர் நாடி கரெக்டா ஒர்க் பண்ணும். அது உங்களுக்கு 2 to 2 seconds தான், ரொம்ப நேரம் பண்ண வேண்டாமே. தண்ணியில உட்காரும் போது அப்படி பண்ணலாம். வலது கையை பூமிக்கு நேரம், இடது கையை மாதாஜிக்கு நேரம், அப்புறமா இடது கையை எப்படி வச்சுட்டு வலது கை இப்படி. பாக்குறீங்களா நான் என்னோட வீடியோல? இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு 2 நாடியுமே பேலன்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் 2 கை நடுவுல வச்சு எனக்கு கவனமற்ற நிலையை கொடுங்கள் தாயேன்னு உங்க உள்ள குண்டல் எல்லாமே உங்க உள்ள குண்டலினி கிட்ட தான் இந்த பிரார்த்தனை எல்லாம் நம்ம பண்றோம். மாதாஜி போட்டோ வைக்கும்போது நம்ம குண்டலினிக்கு நல்லா தெரியும் மாதாஜி. அதனாலதான் மாதாஜி போட்டோ வைக்கும்போது ஜாஸ்தி உங்களுக்கு அதோட பவர் கிடைக்கும். அதுக்காக நாங்க இன்சிஸ்ட் பண்றோம். படம் வருது வரைக்கும் நீங்க வந்து இப்ப நாங்க போட்டிருக்கோம் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதை வச்சே பண்ணலாம். சுபாஷ் சங்கர் இப்ப 1 மாதத்துக்கு மேல எங்களோட தொடர்ந்து வகுப்புகளுக்கு வந்து நீங்கள் தியானங்களை தொடர்வர்கள். உங்களுக்கு எது தேவை என்றாலும் எங்களுக்கு எழுதுங்கள். வாட்ஸ்அப் இருக்கு தானே, அதுல எழுதுங்க. உங்களுக்கு தியானம் இசை தேவையோ அல்லது அன்னை ஸ்ரீ மாதாஜியின் உரை கேட்க விருப்பம் என்றாலோ எது வேண்டுமானாலும் நீங்க கேளுங்கள், நாங்கள் அனுப்பி வைப்போம். ஏனென்றால் ஒவ்வொருவரும் வந்து வெவ்வேறு நிலையில் இருக்கிறீர்கள். சோ உங்கள் விருப்பம் நீங்கள் தெரிவித்தால் தான் எங்களுக்கு தெரியும். ஆனபடியா நீங்கள் மேல மேல நீங்கள் போக விரும்பினால் நாங்கள் தேவையான ஆவணங்கள் தகவல்கள் உங்களுக்கு தரலாம். இது ரொம்ப நல்ல லைன். உங்களுக்கு போக போகதான் தெரியும், அவ்வளவு நல்லா இருக்கும். உங்களோட எல்லாம் ஒரு ப்ராப்ளம் வரும்போது தியானம் பண்ணாலே அது சால்வ் ஆயிடும். அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பவர்ஸ் கிடைக்கும் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல. ஸோ நீங்க ரெகுலரா எல்லாருமே ஃபேஸ்புக்ல உள்ளவங்க எல்லாருமே இதை டெய்லி பண்ணுங்க, விடாம ஒரு நாள் கூட பண்ணாம விடாதீங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேல வேண்டாம். நம்ம டெய்லி டே டு டே லைஃப் நம்மளோட தினந்தோறும் என்ன நம்ம பாக்குறோமோ அதெல்லாமே கடவுளின் சக்தியால உங்களுக்கு அது ஈஸியா இது பண்ண முடியும், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ராதாமணி மேம், எப்படி உங்க அனுபவம் எப்படி இருந்தது? குவெஸ்டியன் இருக்கா, சொல்லுங்க. ராதாமணி வீடியோல வாங்க, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. என்னோட அனுபவம் ரொட்டீன் கையில அதிர்வு தெரிஞ்சதுங்க, தலையில அதெல்லாம் அதிர்வுகள் தெரியுது. வெரி குட். இன்னைக்கு எப்படி இருந்தது தியானம்? டிஃபரெண்டா இருந்ததா அன்னையோட? நல்லா இருந்துச்சுங்க. டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க, அனுஷா மேடம் இருக்காங்க, சொல்லி தருவாங்க. ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல இல்ல. இது படிக்கிற குழந்தைங்களுக்கு நெய் மாதாஜி முன்னாடி வச்சுட்டு விசுத்திகளை போட சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு ஜாஸ்தி தியானம் பண்ணி அவங்க எனக்கு ஞாபக சக்தி கொடுக்க சொல்லி கேட்கலாம். கவனத்தை நல்லா பண்ணி சொல்லி, மாதாஜி வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரமாவே எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க மனசுல ஒண்ணும் கிடையாது இல்லையா, அவங்க கள்ளம் கபடம் இல்லாதவங்க. நம்ம தான் நிறைய டென்ஷன் வச்சுக்கிறோம், அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் இருக்காது.
சோ மாதாஜி சீக்கிரமா அவங்க 2 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு படிக்க, எக்ஸாம் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் டெய்லி பந்தன் போட்டுட்டு மாதாஜி முன்னாடி பந்தன் போட்டுட்டு 2 நிமிஷம் மாதாஜிட்ட எனக்கு என்ன சக்தி கொடுங்க, இன்னைக்கு நல்லா நான் படிக்கணும், எனக்கு மெமரி பவர் கொடுங்க, எனக்கு ஞாபக சக்தி கொடுங்க வேண்டினாலே போதும். அப்படியே எவ்வளவு ரொம்ப வயசு படிப்பு அவங்களுக்கு? வராம கஷ்டம் இருந்ததுன்னா இந்த கை எத்தனை இருக்குல்ல, வயசு? அவனுக்கு எத்தனை காலேஜ் போறான்ல? பிளஸ் ஒன்னுங்க. ஓகே, வெரி குட். ஒரு நாளைக்கு உங்களோட உட்காந்து வைங்களேன் மெடிடேஷன் போது. இங்க கூட உட்காரலாம், ஜூம்ல கூட இங்க கூட வரலாம். ஜூம்ல எங்களோட உட்கார வைங்கோ. அவனுக்கு ஆத்ம சாட்சாத்காரம் கொடுத்ததுக்கு அப்புறம் மெடிடேஷன் ஆரம்பிக்கலாம். சரி சரி சரிங்க. அது ஒரு நாள் இருந்தா அந்த டைம்ல உங்களுக்கு கிளாஸ் இருக்குங்களா, ஒரு நாள் ட்ரை பண்றேன். பட் அவனுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கிடைச்சதா? பண்ணவே இல்லை, லிசன் பண்ணாங்க, பண்ணல. சரி, அப்ப அவனை நீங்க நாளைக்கு உட்காந்துங்களேன் 7 மணிக்கு. ஒரு சண்டே ஃப்ரீ தானே? சண்டே காலம் 7 சண்டே அவளுக்கு எல்லாம் ஃப்ரீ இல்ல, அவ சவுதி, ஃப்ரைடே தான் ஃப்ரீ. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நீங்க நாளைக்கு இருப்பனா 7 மணிக்கு மண்டே. நாளைக்கு தேவி அக்கா ஒரு செகண்ட், ராதாமணி நீங்க உங்க பையனை நம்மளோட வீடியோ கூட ரமணி மேடம் எல்லாருக்கும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாங்க இல்லையா? அப்ப அதுல உட்காந்து வச்சு கூட அவனுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப ஆத்ம விழிப்புணர்வு மாதாஜி கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம். அது கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னைக்கு ஃப்ரீயா இருக்குன்னா அவனை நம்ம கூட உட்காந்துங்க. அவனுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா, படிப்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஏஜ் இந்த 16ல இருந்து 20 வரைக்கும் தான் குழந்தைகள் கெட்ட வழிக்கு போற டைம். நம்ம நல்லா பாத்துக்கணும். அவளை படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க, தெய்வத்தோடு கனெக்ட் ஆயிடுச்சாங்கன்னா கெட்ட வழிக்கே போக மாட்டாங்க, குடிக்க கூட மாட்டாங்க அவங்க. அதனால இந்த கை இருக்குல்ல, அவங்களுக்கு படிக்கும் போது எக்ஸாம் அன்னைக்கு இந்த கைய லிவர் இருக்குல்ல நம்மளோட சித்த சக்தி, அதாவது இந்த இடம் பாருங்க, இந்த இடம் இது வலது கை மாதாஜிக்கு நேரம் வச்சுட்டு தியானம் பண்ணும். அங்க அங்க மகா சரஸ்வதியோட பவர். அப்ப உங்களுக்கு அது சித்த சக்தியோட பவர். ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், எனக்கு நல்ல கவனம் கொடுங்க, படிப்புலயும் கவனம் கொடுங்க, என்னை எப்பவுமே தெய்வத்து கூட இணைச்சு வைங்கன்னு வேண்டிண்டா கூட உள்ள குண்டலினி ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்க நிறைய பசங்க எங்க பாம்பேல எல்லாம் பாத்திருக்கேன், எல்லாம் நல்லா படிச்சு ஒரு கெட்ட பழக்கம் நல்ல வேலையிலயும் இருக்காங்க. அவனை தியானத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ண சொல்லுங்க, தானாவே அவனோட உள்ள குண்டலினியும் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. தியானத்துல நாங்க கவனத்தை போடேக்கல, தியானம் அப்ப அவங்களோட ஒவ்வொரு சக்கரங்களோட பண்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா வளம் அடையும். அப்ப வளம் அடைய 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 உள்ளுக்குள்ள நல்ல பண்புகள் வர வர மற்றதுகள் எல்லாம் தானா போயிடும். அப்ப அவைகள் தானாகவே எல்லாத்திலும் முன்னேறுவார்கள். என்ன எல்லா இதிலும் தாங்களே முன்னேறுவார்கள். அதுதான் இதுல நடக்கிறது. இதுல அதுதான் யோகா ஃபர்ஸ்ட், க்ஷேமம் பிறகு. யோகா க்ஷேம வகமியம். முதல் உங்களோட யோகாவை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள், க்ஷேமம் உங்க கவனிக்கப்படும். நாங்க க்ஷேமம் கேட்க தேவையில்லை, பை ப்ராடக்ட். அதாவது நன்னா படிச்சா மார்க் தானாவே நல்லா வரும் இல்லையா? மார்க்கை பத்தி கவலைப்படாம முதல்ல படிக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். சோ நல்லா படிக்கிறதுக்கு நீங்க உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான ஆளா இருக்கணும். அமைதி இது இதா இருந்தா உங்களுக்கு டிரெக்ஷன் நல்லா இருக்கும். உங்களோட டிரெக்ஷன் எல்லாரையும் மன்னிச்சிருங்க. யாராவது உங்ககிட்ட சண்டை போட வந்தா கூட வாய முடியும் அப்படியே இருந்தீங்கனாலே அவன் தானாவே செட்டில் ஆயிடும். அது மன்னிக்கிற சுபாவம் வரணும் நம்மளுக்கு. அதுதான் கொஞ்சம் கஷ்டம், சில பேருக்கு மன்னிக்க முடியாம இருப்பாங்க. பட் நம்ம டெவலப் பண்ணோம் அந்த ஹேபிட். மன்னிக்க மன்னிக்க உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நல்லது நடக்குது உங்க கூட. இன்சிடென்ட் இல்லைங்களா? இன்சிடென்ட்ஸ் இல்லையா? ஆமா ஆமா, எந்த அளவுக்கு டைம் எடுக்கும் இல்லையா? டைம் எடுக்கும். ஆனா நீங்க கேட்கலாம், அந்த சக்தி கொடுப்பா உங்க குண்டலினி, மன்னிக்கிற சக்தி கொடுப்பாங்க. அன்பு காமிச்சாலே மன்னிச்சுடுவோம் நம்ம. அது எல்லாருமே அன்பு காட்டும்போது அதுக்காக கெட்ட வேலையெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணன்னு சொல்லல. அவங்க கிட்ட தூரக்கு இருந்துருங்க, அதை பத்தி நினைக்காதுங்க. அவங்க கெட்ட குணம் தான் நமக்கு வரும், அவங்கள மறக்கிறது தான் நல்லது. Forgive and forget. இந்த சக்கரம் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம மன்னிக்கணும். இந்த சக்கரம் இல்லைன்னா ஏன்னா நம்ம எவ்வளவு தப்பு பண்றோம், கடவுள் நம்மள எவ்வளவு மன்னிக்கிறது, நம்ம யாரு மன்னிக்காம இருக்குது, அது மட்டும் நினைச்சாலே போறோம். ஓகே, மதன ஏதாவது சொல்லணுமா? இல்ல அனுஷா ஒண்ணுமே பேசவில்லை. அனுஷா பேச சொல்லுங்க. ஆமா ஆமா, அனுஷா பேசுங்க.
அனிஷா ஃபுல் தியானத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன ஜெயகிருஷ்ணன், உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க. எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கு கொஞ்சம் கெஸ்ட் வந்தாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் இடையில சொல்லி கொடுத்துருந்தோம். ஓகே ஓகே. அதனால அவங்கள பண்ண சொல்லுங்க. நல்லா சரி. வீட்டுல பண்ணதான் சரியா தெரிய தொடங்கும். இன்னைக்குதான் வந்திருக்காங்க. சரிவாங்க. இன்னைக்கு அட்மிஷன் ஆயாச்சு இல்ல? ஆமா ஆமா. ராதாமணி என்ன சொல்றாங்க? சவுதி ராதாமணி. ராதாமணி நல்லா என்ஜாய் பண்ணாங்களா இன்னைக்கு? எங்க போயிட்டாங்க அவங்க? இருக்காங்களா? போயிட்டாங்க. சவுண்ட் மட்டும் கேக்குது. ராதாமணி எங்க நீங்க? வீடியோ என்ன உங்க ஃப்ரெண்டு நாகஜோதி வரல? என்னன்னு தெரியலங்க. சாயங்காலம் கூப்பிட்டுருந்தேன். அவங்க டெய்லி லிங்க், நான் ஃப்ரைடே லிங்க், எனக்கு கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் ஃப்ரைடே, அதனால வர முடியல. எல்லா நாளும் ஒரே லிங்க் தான். ஒரே லிங்க் தான். அது இன்னைக்கு தான் சொன்னேங்க. அவங்க டெய்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு அகைன் அனுப்பிச்சேன். சரி வரேன்னாங்க, காணோம். ஏன்னு தெரியல. தெரியல. அப்புறம் அது போக இல்ல. அந்த இத நிப்பாட்டி நம்ம ஃபேஸ்புக்கை ஸ்டாப் பண்ணலாமா? ஃபேஸ்புக்கை ஸ்டாப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளை நமது அடுத்த வகுப்பு, தியான வகுப்பு நாளை திங்கட்கிழமை மாலை 7 மணி இந்திய இலங்கை நேரப்படி இதே ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் வழியாக நீங்கள் இணையலாம். நன்றி, வணக்கம் ஃபேஸ்புக் அன்பர்கள். நன்றி.